மாநிலம்ல எது அதிகமா இருக்கு சொல்லு. நான் இல்ல தமிழ்நாடு தான் of course. இல்ல பிங்மேன் ப்ரோ, தமிழ்நாடு இல்ல, தப்பு. ரெண்டாவதா தமிழ்நாடு, முதல்ல மகாராஷ்டிரா. டெவலப்பிங் ஸ்டேட் அதிகமா கடன் வாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அது தமிழ்நாடு வந்து லீட்ல இருக்கு. நம்ம மகாராஷ்டிரா போவேனா, நம்ம வடக்கன் சைடு எல்லாம் போவேனா, நம்ம ஊரை பத்தி பேசுவோம். நம்ம ஊர்ல தமிழ்நாடு தான் சரியா, மத்த மாநிலங்கள் இது பண்ணும்போது இல்ல எனக்கு புரியல. இப்ப வந்து நான் என்ன கேள்விக்கிறேன், நீங்க இப்ப ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? இப்ப இந்த கடன் அடைக்கிறது நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. இல்ல பிங்க்மேன், நீங்க வந்து 3 வருஷம் ஆச்சு இல்ல, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு? 3 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 30 வருஷமா அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன், இப்ப வந்து நம்ம வந்து டிஎம்கேவா இதுவா நம்ம வந்து கொண்டு போயிடலாம், ஓகேவா? அவனை தூக்கி ஒரு அடி வெளில போடுறான் அவனை. ஒரு நிமிஷம் இல்ல, ஏன் இப்ப நான் தெரிஞ்சவர் தான், ஆனா டிஎம்கே சப்போர்டர், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இல்ல அது ஓகே, அது ஓகே. பிங்மேன் ப்ரோ, கரப்ஷன் ஒன்னு இருக்குல்ல ப்ரோ, கரப்ஷன்லாம் ஒழிக்கல அவளையா? அரசியல் பண்ணீங்கன்னா வச்சுங்க, கன்ஃபார்ம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்டே கேட்டுதான் வந்தேன். நான் வந்து உங்களோட பிரைவேட் ஸ்பேஸ வந்து நான் வந்து இது பண்ண ஹைஜாக் பண்ணனும் என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்டே கேட்டேன், அவர்ட்ட கேளுங்க ஹோஸ்ட் கிட்ட. இல்ல பிங்மேன் ப்ரோ, ஒரே நிமிஷம். இப்போ வந்து விஜய் சார் வந்த உடனே வந்து கடன் எல்லாம் அடைச்சு வருவாருன்னு சொன்னா நான் என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா அது பண்ணவும் முடியாது டக்குன்னு, சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி கடன் நிறைய இருக்கு, அதை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளை பாப்பாரு. பொருளாதார ரீதியா குறைக்கிறதுக்கான வேலைகளோ இல்ல வேற ஏதாவது பொருளாதார கொள்கை என்ன வச்சிருக்கீங்க? அதான் இன்னும் கொள்கையை சொல்லலையே, அதுக்கு முன்னாடியே நீங்க இது பண்றீங்க. கொள்கையை சொல்லலையே. இல்ல கொள்கையில இருந்து இனிமே அடிப்படை நீங்க 4-5 பேர் சேர்ந்து பேசுறீங்க. நான் இந்த சைடுல நான் ஒருத்தர் தான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. கொள்கை அடிப்படை திட்டம் இனிமேதான் அறிவிக்கப்படும். ஆனா நீங்க கேக்குறது எப்படிதான் இருக்குது, இப்ப எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்னு கேக்குற மாதிரி இருக்குது. கட்சி ஆரம்பிச்சது காண்டா இல்ல புரியல எனக்கு. இல்லங்க, இப்ப வந்து நீங்க ஏங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. வந்து நான் வரவேற்கிறேங்க, ஜனநாயக நாட்டுல யாரு வேணா அரசியலுக்கு வரலாம். அந்த அரசியல் வர்றதுக்கு இப்ப எத்தனையோ பேர் சேஃபர் சோன்ல எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து மக்களுக்கு ஏதோ பண்ணுன்னு சொல்லி நிறைய ரிஸ்க் எடுத்தா அரசியல் வர்றாரு, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா எதுக்கு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம்னு ஒரு வந்து 1916 வந்து இது ஆரம்பிச்சது, நீதி கட்சி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 50 வருஷம் வந்து இந்திய எதிர்ப்பு, இது ஆன்டி பிராமணிசம்லாம் பண்ணி 62ல தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடுவுல வந்து திராவிட கழகம் வந்துச்சு. அது மாதிரி இப்ப எதுக்கு நீங்க அரசியல் கட்சி எதுக்காக கொண்டு சிம்பிள் ஒரே நிமிஷம். அந்த 3 பேஜ் போட்டிருக்காரு, அதுல நீங்க இன்னொரு டைம் படிங்க. அதுல வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது எல்லாருமே சமன்ற ஒரு அரசியலை தான் அவர் கொண்டு போறாரு, சரிங்களா? நீங்க அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு அது ஆன்சர் இல்ல, ஆன்சர் பண்ற. ஒரு நிமிஷம் ப்ரோ, 50 வருஷம் நீங்க 50 வருஷமா ஆட்சி ஆனதுக்கு இல்ல ப்ரோ, அகைன் நான் சொல்றேன், நீங்க வந்து ஜாலியா பேசுறீங்கன்னா பேசுங்க, இதே போயிடுறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் பேசுறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ப்ரோ, ஓகேவா? நீங்க 50 வருஷமா 2 பேர் சேர்ந்து மாறி மாறி ஆழ்ந்துட்டீங்க, ஓகேவா? புதுசா ஒருத்தர் வரப்ப வழி விட்டு கிளம்புங்கன்னு சொல்றேன், ஓகேவா? அதுக்குதான் வராப்புல அவரு. ஏங்க நீங்க வாங்க, எதுக்கு வரீங்க? இப்ப 2 பேர் 50 வருஷம் ஆண்டாங்களா, அதுல இருந்து என்னத்தை மாற்று கொண்டு வர, மாற்று அரசியல் கொண்டு வரீங்களா? அது என்ன அரசியல் எனக்கு விளக்குங்க. நான் கன்வின்ஸ் நானே உங்களுக்கு ஓட்டு போடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிங்மேன் ப்ரோ, அதுதான் சொல்றேன், கொள்கையே சொல்லலையே, கொள்கையே சொல்லாம எப்படி நீங்க வந்து டிஃபெண்ட் பண்றீங்கன்னு புரியல. நான் பாயிண்ட் வைக்கிறேன், ஜாதி ரீதியா ஓட்டு கேட்காம விட்டீங்களா? நீங்க இந்த வரைக்கும் கேட்டிருந்தீங்க ஜாதி ரீதியா ஓட்டு? சொல்லு. ஜாதி ரீதியா ஒரு நிமிஷம் சுந்தர், ஒண்ணு நீ இருப்பா மதன், ஒரு நிமிஷம். அட இருங்கயா, இரு ஒரு நிமிஷம் சுந்தர். ஒண்ணு நீ பேசுன பேசி இல்ல பேசுறவங்களோட, ஓகேவா? குறுக்கு இது சொன்னாலும் மதன் நீங்க சொல்ல, நீங்க பேச இல்ல. ஒரு நிமிஷம் ப்ரோ, இப்ப நீங்க 50 வருஷமா ஆட்சி ஆளுறாங்களா, ஓகேவா? என்னைக்கு நீங்க ஜாதி ரீதியா ஓட்டு கேட்காம விட்டுருக்கீங்களா? ஜாதி ரீதியா ஓட்டு கேட்டு தான் இருக்கீங்க இன்னி வரைக்கும். போய் ஊரா போய் நீங்க நீங்க தொகுதி பிரிக்கும் போதே ஜாதி வச்சு தொகுதி பிரிக்கிறீங்க, ஓகேவா? இந்த ஜாதியில வந்து இவன் தொகுதியில
ஜெயிப்பான்னு நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டு ப்ரோ இருக்கீங்க. எனக்கு நீங்க அடிப்படை அரசியலே தெரியாம பேசுறீங்க. அது ஜாதி ரீதியா ஓட்டு இல்ல. ஒரு ஏரியால வந்து அடிப்படை அரசியல் நீங்க ஒரு சமூகம் வந்து அதிகமா இருக்கு, ஆனா அந்த சமூக ஜாதி நீதியா தான் பிரதிநிதித்துவம் பண்றது புரியுதா இல்ல உங்களுக்கு? ப்ரோ, அதுதான் ப்ரோ சொல்றேன். இன்னி வரைக்கும் நீங்க ஜாதி என்ன ஓட்டு எனக்கு வாங்கிட்டு மூடி அடிக்கிற இருக்கீங்க. மாதிரி ஜாதி ஜாதி ஓட்டு வச்சு வந்து ஓட்டு ப்ரோ வாங்கிட்டு ப்ரோ எதுக்குடா இப்போ ஜாதி பத்தி யாருங்க எல்லாம் ப்ரோ சம்பந்தமே இல்லாம பேசுற இவருலாம் என்னால சத்தியமா மதனே புரிய வைக்க மதனே முடியாது. சும்மாடி ஒன் வா ஆஃப் த மதனே. கிரைட்டீரியாவா மதன் வேணா மதன் எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் மதன் ஃபுல் மதன் ஒரு 2 மினிட்ஸ் மதன் பேசலாம். சும்மாரு நான் பேசுறேன். பிங்மேன் ப்ரோ, நீங்க டிஎம்கே தானே ப்ரோ? இதுல அது என்ன மட்டும் இருக்கு? கிளியர் திமுக தான் நான் ஆதரிக்கிறேன். அது மட்டும் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். சரி அவ்வளவுதானே? ஓகே, ப்ரோ அத நான் ஃபர்ஸ்டே ஒரு சொல்லிட்டேன். நிமிஷம். திருப்பி சொல்றதுல வந்து எனக்கு ஒண்ணும் இது இல்ல, சந்தேகம் இல்ல. சரி இல்ல திமுக இல்ல தான் பிங்க்மேன் ஆதரிக்கிறேன். பிங்க்மேன் ஓகே ஓகே. திருப்பி நாம திருப்பி ஒரு பேசலாம். நிமிஷம் சாய்நாத் சாணம் ப்ரோ ப்ரோ பேசு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், உங்க ரசிகர்கள் அத்தனை பேருக்கும். தேங்க்யூ ப்ரோ. இது வந்து எப்படி ஒரு மொமெண்ட்னு தெரியும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் நீங்க வந்து ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மாசமா இந்த கனவுல இருந்திருப்பீங்க, இந்த நாள் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு கல்மினேஷன் தான். அது இவ்வளோ லென்த்தா இவ்வளோ டீட்டெயில்டா தளபதியோட அறிக்கை வந்து சூப்பரான ஒரு விஷயம். நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா என்னோட ஒரு கருத்தை வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். 3 விஷயம். ஒன்று ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவர் பண்ணது, இன்னொன்று சாமர்த்தியமான ஒரு விஷயம் அவர் பண்ணது, 3வது இதை பண்ணியிருக்கலாம், அதை ஏன் பண்ணலன்னு என்னோட ஒரு சின்ன வருத்தம். மேபி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இம்மீடியட்டாக ஃபியூச்சரில். பட் இப்போ அது பண்ணாது என்னன்றது குயிக்காக சொல்கிறேன். ஒன்று வந்து அரசியல் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி அவர் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய பேர் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டா போதுமே, 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டா போதுமேன்னு நினைப்பாங்க. அதை அவர் ஷுவராக 2 இயர்ஸ் நான் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் நான் பண்ண போகிறேன், இப்போலேருந்து நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன்னு ரிஸ்க் எடுத்து வருதுங்கிறது மிகப்பெரிய பாராட்ட விஷயம். அது அவருக்கு பேக் ஃபயராக கூட ஆகலாம். களத்தில் வந்து மொமெண்டம் லூஸ் ஆகலாம், அவர் எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் அவங்கள வச்ச சிஸ்டத்தை டிஸ்லொகேட் பண்ணலாம், எல்லாமே இருக்கலாம். இதில் நிறையா வந்து அவருக்கு பேக் ஃபயரான விஷயம் இருக்கும். அது தெரிஞ்சும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், 2 வருஷம் நான் இறங்கி வேலை செய்கிறேன், இதுக்கு என்ன பேக் ஃபயர் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி வர்றதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். 2வது விஷயம், அவர் சாமர்த்தியமான ஒரு விஷயம் பண்ணது வந்து 2020 இந்த அவர் இதுக்கப்புறம் படத்தில் நான் வந்து முழு நேர அரசியல் இப்போ களத்தில் வந்து 2026 போட்டியிட போகிறாரு. முழு நேர அரசியல் நான் வந்து அடுத்த 2 படம் இப்போதைக்கு கமிட்டான படம்னு சொல்லும் போது 24ல் ஒரு படம் வந்துடுது. இந்த அடுத்த படம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 25 ஆயிரும் மோஸ்ட்லி, ஆர் 24 எண்ட் ஆயிரும். ஸோ ஐடியலாக ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு 2 படம் இந்த 2 வருஷத்தில் கொடுத்துருவாரு. ஸோ 26ல் வந்து எப்படி இருந்தாலும் எலெக்ஷன். ஸோ என்ன இருந்தாலும் எலெக்ஷன் வரைக்கும் திஸ் வில் பி த டாக். நான் வந்து இதுக்கப்புறம் எந்த படம் நடிக்கலங்கிறது டாக். அந்த படம் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது, இட் வில் ஆல்சோ கீப் த ஃபேன்ஸ் என்கேஜ் டில் 25 அண்ட் ஆல்சோ கிவ் அ பெர்செப்ஷன் தட் ஹி வில் நாட் பி ஆக்டிங் எனிதிங். அது வந்து அவர் பண்ண சாமர்த்தியமான விஷயங்கிறது நான் பார்க்குறேன். 3வது பண்ண தவற விட்ட விஷயம்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது, எனக்கு இது பண்ணியிருக்கலாமேன்றது, தளபதிங்கிறது ஒரு பிராண்டு. இப்போ எப்படி தலைவர் ஒரு பிராண்டாக நிற்கிறாரோ அது மாதிரி தளபதி ஒரு பெரிய பிராண்டு. இப்போ தலைவர் வந்து முன்னிறுத்தும் போது தமிழறிவாணியன் ஐயா அந்த மாதிரி அட்லீஸ்ட் அவர் he might not be a real decision maker. ஏங்க நான் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் சொல்றேன், தமிழர் மணியெல்லாம் சேர்த்துக்காதீங்க, அதெல்லாம் சத்தியமா வந்து விளங்கவே விளங்காது. ஆமுக்கு இந்த வீடும் தமிழர் வீடும் போற இடமும் விளங்காது, சத்தியமா சொல்றேன். ப்ரோ அவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒரு நல்லவனுக்கு நம்ம எப்படி வேணா விமர்சனம் பண்ணலாம், அவர் வல்லவனா இருந்தா என்னத்துக்கு அவர் பொழைச்சிருப்பாரு. அவர் திமுக காரர் மாதிரி பொழைக்க தெரியல, அது வேணா சொல்லலாம் வழிய, நம்ம அதை சொல்ல வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, அடுத்து இது பண்ணுவார்னு நினைக்கிறேன் கட்சி தொடக்க விழால. இப்ப பண்ணிருக்கலாம். அவர் இப்ப அனுப்பிச்ச ஆபீஸ் பேரர்ல ஒரு 4 பேர் ஒரு வெயிட்டான ஒரு, அதாவது நிஜமாவே அவங்க இப்ப அவரு யாருன்னே தெரியக்கூடாது, அந்த 4 பேர் அவங்க எல்லாரும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. இப்ப தளபதி வந்து இவங்களை வந்து ஜெனரல் செக்ரட்டரியா போட்டாங்க, இவங்களை வந்து ஒரு ட்ரெஷரா போட்டா, யார் அவன் ஒரு செம்மையான ஒரு ஆள், சோசியல் சர்வீஸ் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கான், அவன் பேர்ல எதுவும் இல்ல, அவனுக்கு அவன் படிச்சவன் இதுன்னு நீங்க சொன்னது நான் கேட்டேன் அந்த பேஸ்ல. முடிச்சிடறேன், நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. நமக்கு எனக்கு என்னன்னா, இப்ப வந்து
அந்த அந்த டீம் இருக்குல்ல, லீடர் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இட்ஸ் டீம். அந்த டீம் வந்து இப்ப திருப்பியும் வந்து ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட், ரசிகர் மன்றம் வேற, கட்சி வேற, இந்த பிரிவினை இருக்குல்ல அதை முன்னிறுத்தணுங்கிறது என்னோட தோணுது. என்னதான் ரசிகர் மன்றம் எஸ் அது ஒரு பேஸ், பட் கட்சின்னு வந்துட்டா எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. அந்த கிரவுண்ட் லெவல் நிஜமாவே கஷ்டப்பட்டு ஒருத்தன் தான் வாழ்க்கையே தியாகம் செஞ்சுட்டு ஒருத்தன் இருப்பான், ஆனா அவனுக்கு யாருன்னே தெரியாது, ஆனா தளபதிங்கிற பிராண்ட் ஸ்டிக்கரை விட்டான், அந்த ஸ்டிக்கர் போதும் அவனை தூக்கி விடுறதுக்கு. அது மாதிரி அவர் கோரை 234 கான்சியஸ்லி போய் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்கவுட் பண்ணி அதுல ஒரு 10 பேர் அந்த மேஜர் ஃப்ரண்ட் அண்ட் டீமா கொண்டு போட்டாருன்னா அதோட இம்பாக்ட் அது இம்பாக்டே வேற லெவல். ஏன்னா அவருக்கு பிராண்ட் இருக்கு. பிராண்ட் இப்போ புதுசா அவன் எத்தனையும் கஷ்டப்படணும், பிராண்ட் ஆல்ரெடி செட்டு. இப்போ அந்த பிராண்டுக்கு தேவையான நல்ல ப்ராடக்ட்ஸ் வேணும். அந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் அவர் ஃப்ரண்ட் ஃபேஸா போடணும். போட்டாருன்னா அவர் தான் வெற்றி. ஸோ அவர் இப்போ அது பண்ணல. திருப்பியும் எனக்கு அந்த புசி ஆனந்த் மட்டுமே ஃப்ரண்ட் ஃபேஸா போட்டது எனக்கு அது மட்டுமே மக்கள், அதாவது அதை தாண்டி யாராவது போட்டிருக்காங்க, பட் ஆனால் தெரியல. அந்த அந்த பாப்புலரைஸ் பண்ணணும், டீமை பாப்புலரைஸ் பண்ணணும். டீமை எப்போ ஒரு லீடர் பாப்புலரைஸ் பண்ணணும் முடிங்க ப்ரோ. அந்த அதுதான், வேற எதுவும் இல்லை பிரதர், சாரி. ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது சாய்நாத் ப்ரோ சொல்லு. இல்ல சாய்நாத் ப்ரோ, ஆக்சுவலி இங்க ஃபேக்ட் என்னன்னா, இன்னும் அவர் வந்து கொள்கை அனௌன்ஸ் பண்ணல, அதான் விஷயம். கொள்கை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை புடிச்சு போறவங்க உள்ள வருவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மேபி ஒரு எப்படி சொல்ல முத்தறிஞர் அந்த மாதிரி யாராவது ஒரு கொஞ்சம் இதா இருக்கவங்க, எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க பாலிடிக்ஸ்ல, அவங்க வந்து என்ட்ராவாங்க. அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அவர் என்ன மாதிரி இது கொண்டு போறாரு, அரசியல் எப்படி கொண்டு போறாரு. இல்ல அலெக்ஸ், அவரு வந்து ஒரு பாயிண்ட் சொன்னதுல நான் வந்து கண்டிப்பா நான் ஏற்கிறேன். ஏன்னா தமிழறிவு மணியின் மாதிரியான ஒரு பச்சவந்திய நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த நபர் நம்ம கட்சிக்கு தேவையற்ற ஒரு நபர், அவ்வளவுதான். இல்ல யார பத்தியும் நம்ம பேச வேணாம், நம்ம இருக்கிறத பேசலாம். கிஷோர் சொல்லுங்க. கிஷோர் ஏன் ப்ரோ பேசவே தயங்குறீங்க? அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன எல்லாமே பேசிதான் ஆகணும். யார பத்தி பேசணும்னா தெரியல. இது என்னோட சஜஷன், உங்களுக்கு ஏத்துக்கிறது உங்க விருப்பம். அப்படி இல்ல, சில கேள்வி தப்பா நினைக்காதீங்க. இல்ல தவறா நினைக்காதீங்க. இவ்வளவு காலம் வந்து நண்பர்கள் இப்பதான், அதாவது படம் வரும்போது நம்ம கொண்டாடிட்டு இப்படி இருந்த நண்பர்கள் இனிமேலுதான் புதுசா நிறைய கத்துக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க நண்பா. அதனால இனிமேல் கண்டிப்பா பேசுவாங்க. அரசியல் மேல தனக்குத்தானே வந்து நிறைய விஷயங்கள் அரசியல்ல வந்து அவங்க கத்துப்பாங்க. கத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிப்பாங்க. அதனால தப்பா நினைக்காதீங்க, கண்டிப்பா பேசுவாங்க. யாரும் பேசல வரவேற்கிறேன். நீங்க வந்து கத்துக்கிறேன். எனக்கு சில கேள்விகள் வச்சா கேட்டுட்டு இருந்தா அப்ப வந்து இன்டரப்ட் பண்ணிட்டீங்க. நான் இப்ப கேட்கவா? சொல்லுங்க பெங்மேன் ப்ரோ, சொல்லுங்க. ஓகே, அதாங்க. இப்ப வந்து இப்ப அரசியல் கட்சி வந்து இந்த நேரத்துல வந்து விஜய் அவர்கள் தொடங்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? ஓகேவா? நீங்க வந்து கொள்கையெல்லாம் போதும் அப்பெல்லாம் சொல்லுவான் இப்ப சொல்லுவான், நீங்க சொல்றத வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு மக்களுக்காக இந்த ஆட்சி மேல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு இப்ப ஆட்சி வந்து உங்களுக்கு ஹாப்பியா? ஏங்க அந்த ஆட்சியை மாத்துறதுக்கு தான் நீங்க வந்து இது பண்றீங்களாங்க, கட்சி தோக்குறீங்க. அதை அப்ப சொல்ல வேண்டியதாங்க, அந்த இதுலயே சொல்ல வேண்டியதாங்க. ஏங்க நான் வந்து விஜய், நீங்க வந்து தாவேகால ஏதாவது உறுப்பினரா இருக்கீங்களா, இல்ல நீங்க வந்து தலைவரா? நீங்களே சொல்றீங்க. ஒரு கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட ஏங்க டிரைவர் இல்ல சாய்நாத், உங்களோட நான் வந்து பயங்கரமா டைவர்ட் பண்ணுவேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம், ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? கேளம்பாக்கம்ல பஸ் ஸ்டாண்ட் கட்ட தான் நீங்க வந்து அது கட்சி ஆரம்பிக்கிறீங்களா சாய்நாத்? ப்ரோ ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? யார் வேணா வரலாம்ன்றீங்க, இப்ப எதுக்கு வராருன்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு 2 நிமிஷம் இன்டரப்ட் பண்ணாம டைம் கொடுங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க பேசும்போது அமைதியா தாங்க என்னங்க நீங்க ஒரு இங்க கூட ஒரு டெமோக்ரஸி கடை. சரிங்க பேசுங்க. இல்லங்க என்னன்னா இப்ப வந்து எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. இல்லங்க நான் ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. எனக்கு ஏங்க நான் ஒரு பேசி முடிச்சிடுறேங்க. என்னன்னு வச்சுக்கோங்க, இப்ப வந்து நான் அரசியலுக்கு வந்ததான் வரவேற்கிறேங்க, ஓகேவா? இப்ப அவரோட சேஃப் ஜோன்ல இருந்து அவரோட நிறைய ரிஸ்க் எடுத்து அவரோட கெரியர் ஓகேவா ரிஸ்க் எடுத்து அரசியல் கட்சி வராரு. நான் அதெல்லாம் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஜனநாயக நாட்டுல யார் வேணா அரசியல் கட்சிக்கு வரலாம், யாரு தொடங்கக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்ல உரிமை இல்லை. எனக்கும் உரிமை இல்லை, யாருக்கும் உரிமை இல்லை. இந்திய குடிமகனாக யார் வேணா அரசியல் கட்சி தொடங்கலாம். எனக்கு என்ன கேள்வினா, இப்ப அரசியல் கட்சி வந்து மக்களுக்கானது, மக்கள் நலனுக்காக மக்கள் பணி செய்யறதுக்கு தான் அரசியல் கட்சி வராங்க. இப்ப வந்து அரசியல் கட்சி துவங்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? மக்களுக்கு வந்து
இங்க இருக்க ஆட்சியாளர்கள் வந்து கொடுக்க முடியாத ஏதோ புதுசா கொடுக்க போறீங்க. இப்ப வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், கொள்கையை வந்து பொறுமையா நான் அவகாசமா அறிவிப்பேன்றீங்களே, அதை என்னால ஏத்துக்க முடியலன்றேன். இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லுங்க. ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுங்க? இதான் கேள்வி. கொள்கை நாங்கள சொல்ல முடியும். அவர் தானே கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் தானே சொல்லணும். ஒரு நிமிஷம் கிஷோர் ப்ரோ சொல்லுங்க. இது பேசினுகிறார் பிங்க் வேற ஒரு காலம் இருக்க பேசவே விட மாட்டாங்க. பின் மார்க்கெட்ல லபா லபான்னு கத்துறமே கத்திங்கிறீங்களா? நீ வெறும் கேள்வி கேக்குறதுலதான் இருக்கு, நீ திருப்பி கேட்க மாட்டே நீ எதுவுமே பேசுறது. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லங்க, இவ்வளவு ஒரு புவர் கவர்னன்ஸ் நடக்குதுல்ல, அத நல்ல கவர்னன்ஸ் நடக்குதா? நான் சொல்லிக்கிறேன், எனக்கு டீம் கேஷ்ல திருப்தி இல்ல, நான் சொத்து வரி அதிகமா கட்டுறேன், தண்ணி பிரச்சனை இருக்கு, அதனால எனக்கு ரோடு சரியில்லை, இவ்வளவு பிரச்சனைக்காங்க பஞ்சம். பிங்க் பண்ணி நீங்க கேக்குறதா இருக்கிறதுலே தமாஷா இருக்கு. இங்க ஏன் இல்ல நீங்க சொல்றது பயங்கரமா செம காமெடியா இருக்கு. ரோடு சரியில்லைன்னு கட்சி ஆரம்பிச்சிடலாமா? அப்ப தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் ஒரு 2500 கட்சி ஆரம்பிச்சிடணும். ரொம்ப திரும்பப்படுத்திட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் பிங்க் ஒரு செகண்ட். சாமானிய மனுஷனுக்கு அவனுக்கு தேவையான அத்தியாவசியம் தேவைங்க. அத்தியாவசியம் குடிக்க தண்ணி, படிக்க இருக்க வீடு, ஓகேயா, நல்ல படிப்புறதுக்கான ஒரு விஷயம் எதுவுமே இங்க வந்து சரியான விஷயம் இல்ல. புரியுதுங்களா? உங்களோட ஜாதி மத அது ரிலேட்டடான அரசியல்லாம் அதுக்கு அப்புறம் தான். புரியுதுங்களா? இங்க கவர்னன்ஸ் சரியா நடக்கணும். இங்க கவர்னன்ஸ் சரியா இல்லாத வரைக்கும் மாற்றத்துக்கான தேவை இருந்துட்டே இருக்கும். அது விஜயா இருக்கலாம், இல்ல யார் வேணா இருக்கலாம். ஆனா மாற்றத்துக்கான தேவையே இல்லாத மாதிரி நீங்க சொல்றீங்க தெரியுமா? அதான் ஆச்சரியமா இருக்கு. இங்க மாற்றத்துக்கான தேவை இருந்துட்டு தான் இருக்கு. அதாங்க, என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? இங்க இருக்க அரசியல் கட்சியில இருந்து என்ன மாற்றம் கொண்டு வர சொல்லுங்க. நீங்க ரோடு சரியில்லை, தண்ணி வரலன்னு சொல்றீங்க, இதுக்காக ஒரு பெரிய கட்சியை துவங்கணுமாங்க? எல்லாரும் நெகட்டிவா நூறு பிரச்சனை இருக்கு. இப்ப 100 சொன்ன 100 பிரச்சனை இருக்கு. இதுக்காக கட்சி எனக்கு புரியல. நீங்க வந்து தண்ணி தெரியலன்றீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி வந்தவரை கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கொள்கைதான் சொல்லுவாங்க, அதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச காரணம் சொல்லுவாங்களா? நீங்க எல்லாமே ஒரு பாயிண்ட்ல நின்று சொன்னா போறல, ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்றீங்களே. இப்ப வந்து அவரு கட்சி வீட்டுல போடுறாரு தயவு செஞ்சு எல்லாம் வாய் முட்டை பேசிக்கிறேன். கிஷோர் ப்ரோ தானே? ஆமா, நான் பேசுறேன். OMR ரோடுக்கு இப்ப நீ கிளம்பி வர, இந்த ரோடு 1.5 மாசமா இப்படிதான் இருக்கு. நானும் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கார்பரேஷன்ல எனக்கு ரோடு போடல. இது எந்த நாய்க்கு திருட்டுவான்? எனக்கு பதில் சொல்றீங்க. இப்போ 1.5 மாசம் வந்து கொஞ்சம் நாகரிகமா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாசத்துல 7000 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருக்கேன். எடப்பாடி பீரியட்ல நான் வெறும் 3000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன். 7000 ரூபாய் கட்டியிருக்கேன். எவன் கொடுப்பான்? நீ காசு கட்டணுமா? கரண்ட் பில் கட்டலன்னா இது ஏறிட்டு போச்சு. நீங்க வந்து கட்சி கொடூரமாகுதுன்றாரு. புரியுதா? எனக்கு புரியலனா அப்ப போன ஆட்சிக்கு நீங்க இல்ல, நீங்க கட்சி ஆரம்பிச்ச காரணம் என்ன கேட்டா, கரண்ட் பில் எடப்பாடி பீரியட்ல கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. நான் கேட்ட கேள்விக்கு இது பதிலா சொல்ல வரல. ஒரு கிஷோர் அவன் மண்டி போட்டான் எனக்கு பிடிக்கல. எனக்கு எவன் காலில் வரானா அவன் பிடிக்காது. ப்ரோ கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க ப்ரோ. அரசியல் வந்துட்டீங்க, இன்னும் மாதிரி பேசுறீங்க. நான் 10 தடவை என்னால சொல்ல முடியாது ப்ரோ. மக்கள் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு லேடி வெள்ளத்துல முங்கிச்சு, ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, விமர்சனம் தான். யாரும் இப்ப கெட்ட பேசல. புரியுதுங்களா? இல்ல, நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, நீங்க எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறேன். அதை விட்டுட்டு நீங்க வந்து ப்ரோ அரசியல் கட்சின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ப்ரோ. கரண்ட் பில் ஏறிடுச்சு, தண்ணி வரல, ரோடு சரியில்லைன்னு ஆரம்பிக்க கூடாது. ஓகேவா? ஒரு பெருத்திரள் பெரிய மக்கள் ஒரு தீர்க்க முடியாத குறை இருக்குன்னா அதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம். ஒரே ஒரு கேட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம்.
என்ன விஷயம்னா நீங்க வந்து இப்போ ஒருவருமே ஒன்னொரு பிரச்சனை சொன்னாங்க. ஒருத்தர் ரோடு சரியில்லைன்றாங்க, ஒருத்தர் கரண்ட் சரியில்லைன்றாங்க, ஒருத்தர் எஜுகேஷன் சரியில்லைன்றாங்க, ஒருத்தர் மெடிக்கல் சரியில்லைன்றாங்க. எல்லாமே இப்போ இதுக்காக நீங்க அரசியல் கட்சி ஓபன் இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அரசியல் கட்சி ஓபன் பண்றோம். இந்த ரோடுக்கு மட்டும் நாங்க அரசியல் கட்சி ஓபன் பண்ணல, கரண்ட் பில்லுக்கு மட்டும் நாங்க அரசியல் கட்சி ஓபன் பண்ணல, எல்லாத்துக்கும் சேர்த்து கட்சி ஓபன் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இதுக்காக மட்டும் ஓபன் பண்ணுமா? அதுக்காக எதுலயுமே நீங்க கரெக்டா இல்ல. நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க. ஒரு நிமிஷம். மனு கொடுத்து என்ன யூஸ் ப்ரோ? எவ்வளவு வருஷம் மனு கொடுக்க சொல்றீங்க? குடுக்கலன்னு நினைக்கிறீங்களா மனு மக்கள்? உங்களுக்கு என்ன நீங்க கேக்குற கேள்விக்கு தான் நாங்க சொல்லணுமா? நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஏன் ஆளுங்கட்சி கேள்வி கேட்டா சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் மனு மட்டும் தானே கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ பண்ணிருக்காங்க? என்ன நடந்தது? கிஷோர் வந்துட்டு முன்னாடி கட்சியை வந்துட்டு ஆதரிக்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. முன்னாடி கட்சியோட இது மோசமாக இருந்தா சொன்னாரு, புரியுதா? அவர் ஏடிஎம்கே இல்ல எந்த கட்சியும் இல்ல. அந்த மாதிரிதான் நான் மனு கொடுத்திருக்கேன் 2021 போய் தலைமைச் செயலகத்துல போய் தேடு. என் பேர் கிஷோர்குமார், நான் ஒரு மனு கொடுத்திருக்கேன், போய் தேடு. அதுக்கு இப்போ வரைக்கும் நடக்கல. அது என்ன மனு கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. இல்ல ப்ரோ, நம்ம டாபிக் தாண்டி எங்கேயோ போயிட்டு நான் என்ன கேக்குறேன், அரசியல் கட்சி மணல் கொள்ளை இல்ல தப்பு நடக்கல ப்ரோ. மணல் கொள்ளை நடக்கலையா ப்ரோ? மணல் கொள்ளை நடக்கலையா? அதுவும் ஒரு தப்பு தான். நீங்க பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. மணல் கொள்ளை நடக்குதுன்னா யாரு? பொதுவான இதெல்லாம் பிரச்சனை தான் ப்ரோ. இதெல்லாம் பிரச்சனை தான். இந்த மணல் கொள்ளை ஃபியூச்சர்ல எவ்வளவு ஆகும் தெரியுமா? இன்னைக்கு அது உங்களுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படி வச்சுக்கலாமா? சரி, எதுக்கு ஆரம்பிக்கிறோம்? சரி கட்சி, சரி எதுக்கு நீங்க கட்சியில இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. எதுக்கு திமுக கட்சி இருக்கு? எதுக்கு உதயண்ணா அடுத்த சிஎம் ஆனோன்னு இருக்காரு? அது சொல்லுங்க. கேட்டுக்கிறேன் ப்ரோ. எதுக்கு ப்ரோ திமுக கட்சி இருக்கு? ஒரு நிமிஷம். எதுக்கு ப்ரோ திமுக கட்சி இருக்கு? அது பதில் சொல்லுங்க. நீங்க அது சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். என்ன எதுக்காக? அதான் எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? எல்லாமே கரெக்டா இருக்குல்ல இன்னைக்கு? ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து இந்த கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டால எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல? கேள்வி கேட்டேன்னு வச்சுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் எல்லாமே என்ன? நான் தான் பதில் சொல்லிட்டேனே. நான் தான் இவருக்கு பாரு, நம்ம பதில் மட்டும் சொல்லணும். ஒரு நிமிஷம். பிங்க்மேன் ப்ரோ, உங்க பேரு விக்னேஷா? இல்ல அப்படியா? இது ரொம்ப அவசியமா ப்ரோ? பேரு, ஊரு, அட்ரஸ் மட்டும் பதில் சொல்லுவீங்களா? ஏன்பா விக்னேஷ்? என் பேருப்பா விக்னேஷ். என் பேர் இவர் பேரு விக்னேஷ். வேற சும்மா இருக்கு கொஞ்ச நேரம். இந்த தொழில் செய்தால் என்ன கம்னு சொல்லிட்டேன். நான் 2021 ஸ்டாலின் கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. அதுக்கு எனக்கு இப்ப வரைக்கும் தீர்வு வரல. அது என்ன மனுன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த மனு விடுங்க. திங்க் ப்ரோ, இல்ல மனசாட்சி தொட்டு கேக்குறேன். இப்ப ஆட்சி நல்லா இருக்குதுன்றீங்களா? உங்க ஏரியாவே சூப்பரா இருக்குது அப்படின்றீங்களா? உங்க ஏரியா கூட சூப்பர். எந்த ஏரியா ப்ரோ சூப்பரா இருக்கு? அதெல்லாம் கேட்கலங்க. அதெல்லாம் நம்ம வருவோங்க, பேசலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஓகேவா? எல்லாரும் ஏங்க ஒருத்தர் பேசுங்க. நான் ஒருத்தர் தானே பேசுறேன். இப்ப நான் என்ன கேட்கணும்னு வச்சுங்க, இப்ப வந்து ஹலோ, நான் ஒரு நிமிஷம், ஒரு 1 மினிட் டைம் கொடுங்க. நான் வந்து இந்த ஒரு கேள்வி நான் சொல்லிடுறேன். அந்த கேள்விக்கு உண்மையில பதில் கிடைச்சதுன்னு வச்சுங்க, ஓகேவா? நம்ம அடுத்த டாபிக் சத்தியமா போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இங்க இருந்து பதிலே சொல்லிட்டு போயிடலாம், ஓகேவா? இப்ப என்னன்னா,
இப்ப அரசியல் கட்சி இப்ப அரசியல் வந்து நான் அதெல்லாம் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஜனநாயகத்துல யார் வேணா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். இந்திய குடிமகனுக்கு யார் வேணா அரசியல் கட்சிக்கு ஆரம்பிக்கலாம். யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அதெல்லாம் வந்து யாருமே யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? விஜய் வந்து அவரோட இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். மத்த நடிகர்லாம் சேஃப் சொல்ல இருந்த மாதிரி இவர் எல்லாமே இருக்குதான் நான் வரவேற்கிறேன். ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சது முக்கிய காரணி என்ன? ஓகேப்பா, இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகளை வந்து இதுவரையும் 50-60 வருஷமா ஆண்ட கட்சிகள் எதுவுமே செய்யல. இத வந்து நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், யாரும் செய்யல. இதை நானே அரசியலுக்கு வந்தாதான் செய்ய முடியும். ஏன்னா அவரே சொல்றாரு, ஓகேவா, நான் வந்து இயக்கத்துல இருந்து என்னால நிறைய இதை செய்ய முடியல அப்படின்ற போல அவர் சொல்றாரு. ஓகேவா, அத வந்து ஏன் ஆரம்பிச்சீங்க? அது இதுக்கு ஒரே கொஸ்டின் தான். ஏன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுதான் இப்போ ஒரு விஷயத்த செய்ய முடியாத விஷயத்த இதை செய்யணுமா? அரசியல் கட்சிக்கு ஏன் ஆரம்பிச்சீங்க? அதான் ஒரு கேள்வி. ஓகேவா, இப்ப நீங்க சொல்றது கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, இது வந்து எனக்கு சொல்றதா நினைச்சுக்காதீங்க. இப்ப நாளைக்கு போகும்போது கேட்பாங்க, கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களே மனம் மாறுவாங்க. ஓகேவா, அதை விட்டுட்டு நீங்க வந்து பர்சனல் அபியூஸ், வாடா போடா நாயா அந்த மாதிரி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. முடிச்சிட்டேன், பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மத்தவங்களுக்கு பேச விடு. இல்ல பிங்க்மேன், இது கடலூர்ல வண்டிக்கு ராசாபாளையம் ஏரியா, அங்க இன்னும் ஒரு கரண்ட் போஸ்ட் கூட கிடையாது. இப்போ ஒரு சராசரி மனுஷன் காசு கொடுத்து கரண்ட் போஸ்ட் போட முடியுமா? லைன் எடுக்க முடியுமா? ப்ரோ நான் கொஞ்சம் பேசலாமா? இந்த மாதிரி இந்தியால 130 கோடி பேர் இருக்காங்க. இந்தியால 38 ஸ்டேட் இருக்கு. இந்த மாதிரி கரண்ட் கம்பம் சரியில்லை, வாட்டர் சரியில்லைன்னு சொல்லி இதுக்காக ஒரு பெரிய கட்சி விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஆரம்பிக்கணும். நான் அவரை எங்க வச்சு பேசுறேன், நீங்க அவரை சிறுமைப்படுத்துறீங்க. இல்லடா எனக்கு புரியலடா, இவர் என்ன ஆன்சர் எதிர்பார்க்கறாரு? சொன்னாலும் இதுக்கு ஆரம்பிக்கணுமா அதுக்கு வேற எதுக்கு? அப்புறம் என்ன விடியல்? இல்ல கரண்டே இல்லையா, அப்புறம் என்ன விடியல்? உங்களுக்கு என்ன விடியல்? என்ன மாதிரியான விடியல்? இல்ல ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. இப்ப திமுக கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 1916 வந்து இல்ல உனக்கு என்ன போயிட்டு என்ன ஒரு புக்கு போட்டு நாளைக்கு கேள்வியோட வாங்க ஏ4 ஷீட்டோட. புரியல. அலெக்ஸ் கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்கு இல்ல ப்ரோ, நானும் சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஜாலியா ஃபன் பண்றீங்க, ஆங்கர் பண்றீங்கன்னா நான் வந்து இப்ப அரசியல் கொண்டு வந்து உங்க மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல, நான் போயிடுறேன். நான் அதான் ஃபர்ஸ்டே கேட்டேன். சரி ஓகே, நீங்க ஃபன் பண்ணுங்க, நீங்க இதை சொல்லுங்க, நான் அப்புறம் வேணா வந்து கேள்வி. ஒரு ஏரியால கிட்டத்தட்ட மொத்தம் 7 தெரு இருக்கு. ஒரு தெரு லைட்டு கிடையாது, எந்த வசதியுமே இல்ல. அங்க கரண்ட் பெரும்பாலும் ஒரு கரண்ட் கம்பம் சரியில்லை, ஒரு தண்ணி வரல, அதுக்காக நீங்க சொல்லாதீங்க ப்ரோ. ஒரு பெரிய கட்சி அதுக்காக ப்ரோ ஆரம்பிப்பாங்க. பேசாதீங்களா? குறுக்கே வேணா பேசுங்க, அசிமா திட்டிடுவேன் சத்தியமா. குறுக்கே வேணா பேசுனீங்கன்னா ஒரு நேரம் வாய் முட்டுக்கும் பாருங்க. சூப்பர், இப்படியே அரசியல் பேசுங்க. தெருல இருக்கு குறுக்க 7 தெருல அங்க போஸ்ட் கம்பம், கரண்ட் கம்பம், போஸ்ட் கம்பம் இல்ல, கரண்ட் சப்ளையே இல்ல. நீ சொன்ன தெரியுமா, அந்த ஆபிரகாம் லிங்கம் காலத்துல விளக்குல படிச்சானு, இப்ப அங்கதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரியா, நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன். உங்களை வாங்க போங்க தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கேன், புரியுதா? நீங்க இதே மாதிரிதான் அரசியல் பேசுறீங்கன்னா தாராளமா பேசுங்க. நீ வா போன நல்லா அரசியல் பேசுறீங்க, வாங்க நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா பண்ணீங்க, செருப்பத்தை அடிக்கிறீங்களா ஆளுங்கச்சு? உங்களுக்கு திராணி இருக்கா? நான் கூப்பிட்டு போய் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் ஏங்க, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான ஒரு கட்சி இருக்குங்க, அது வந்து ஒரு தனி மாநிலத்துக்காக அந்த கட்சி, அந்த மாநில மக்கள் எல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் வேணும்னு சொல்லி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆரம்பிச்சாங்க. தெலுங்கானான்ற ஒரு இது கேசர் பார்ட்டி வந்து தெலுங்கானா ஒரு தனி மாநிலம் வேணும்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து கரண்ட் கப்பல் தெரியல, தண்ணி வரல, ரோடு சரியில்லை, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாங்க. முடியுமா? எம்எல்ஏவோ ஒரு ஊர் தலைவரோ இருந்தாதான் பண்ண முடியும். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? நீங்க பாட்டு சொன்னதே சொல்றீங்க. நான் பதில் சொல்லிட்டேன். இந்த மாதிரியான பேசிக் நீடு நிறைய இருக்கு, அதுக்காக அரசியல் வரணும். இதே மாதிரி பல சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க, வேல்முருகா இருக்கான், சீமான் இருக்கான், அவங்களெல்லாம் போய் கேட்டுட்டு அப்புறம் வந்து இங்க கேளு, புரியுதா? நான் சொல்லிட்டேன் என் விளக்கத்தை. எனக்கு இப்போ ஓஎம்ஆர் ரோடு சரியில்லை, 1.5 மாசமா ஓட்டி என் காரு கண்டோம், வண்டி கண்டோம். அதுக்கு இப்ப ஸ்டாலின் வந்து ரிப்பேர் பண்ண சொல்றேன், ஓகேவா? அப்படி பண்ணிட்டாரு. என் குடும்பத்துல இருக்கிற 27 ஓட்டம் டிஎம்கே போடுறேன். 2 தடவை பூத் கமிட்டில இருந்து இன்னும் டிஎம்கேல, ஓகேவா? நான் கடுப்புலதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன்.
நான் பல முறை டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவன 7 தடவை ஓட்டு கிஷோர் ப்ரோ இல்ல பிங்க் ப்ரோ இல்ல இதுக்கு பதில் சொல்றதா இருந்தா சொல்லலாம். இல்ல நீங்க ஏங்க நான் ஒருத்தன் கேள்வியே இவ்வளவு கடுப்பாருங்க. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போமா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கேள்வி கேட்பாங்களே, அப்பெல்லாம் என்ன பண்றீங்க? கடுப்பாய் மக்களை வந்து ஆமா இவன் அப்படின்னு திட்டிடுவீங்களா இல்ல அடிச்சிருவீங்களா ஒரு படி மேல போய்? தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி சோழிநல்லூர். இன்னும் அடிப்படை எதுவுமே இல்ல. கரண்ட் பாக்ஸ் போட்டு அடிப்படை எதுவுமே இல்லையா? என்ன அடிப்படை இல்லன்னு ஏங்க நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? கட்சி ஏங்க ஒரு ஆரம்பிச்சீங்க? ஒரு காரணம் இருக்கலாங்க. இவங்களை எங்கெல்லாம் வஞ்சிக்கிறாங்க. இத்தனை வருஷமா இது அப்படியே இருக்கு, மாறவே இல்ல, ஆட்சிகளை யாருமே மாறல, அதுக்காக கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு தப்பு நடக்குதுங்க, சரி செய்ய வரீங்கன்ற மாதிரி இருக்குது. அலெக்ஸ் ஒரே நிமிஷம், நான் ரொம்ப நேரம் பேசவே இல்ல ப்ரோ. சரி, என்னத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏங்க அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லலங்க. இப்ப வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு இல்ல ஏங்க கேள்வி கேட்டு பதிலே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்களே பேசுங்க. இப்போ சொல்லட்டும், சொல்லுங்க ப்ரோ, நீங்க எதுக்காக ஆரம்பிக்கணும்? ஏங்க அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். இப்ப வந்து இப்ப ஜார்க்கண்ட் எடுத்துங்க, இப்ப தெலுங்கானால வந்து கேசிஆர் பார்ட்டி எடுத்துங்க. அவங்க என்னன்னா பீகார்ல வந்து ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்களை வந்து ஒரு தனி மாநிலம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு பெரிய காரணத்துக்காக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதேதான் இது முக்கியம். இப்போ ஒரு இடத்துல எனக்கு பதில் சொல்ல விடுங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்க, ஒரு கேள்வி கேட்டா கேக்குற பொறுமையால கொஞ்சம் அப்படிதான் பேசணும். பிங்க்மேன், நான் முதல்ல சொல்றது கேளுங்க. பிங்க்மேன் இப்ப சொன்னது எல்லாமே பிரச்சனைதான். இப்ப நாங்க சொன்ன, இப்ப உங்களுக்கு அது சில்லியா தெரியும். ரோடு போடல, கரண்ட் இல்ல, சாப்பாடு கரெக்டா கிடைக்கல, நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில்லியா தெரியும். ஆனா எங்களுக்கு ஒரு நிமிஷம், இதெல்லாம் பேசிக் நீடு. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கேள்வி, வெறும் ஸ்டேட்டை பிரிக்கிறது. ஒரு நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். வெறும் தெலங்கானா ஸ்டேட்டை பிரிக்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. ஆந்திரா தெலங்கானா பிரிக்கிறது ஒரு பிரச்சனை. அது கிடையாது. இப்போ அந்த தெலங்கானாவை பிரிச்ச கட்சி கூட, ஒரு நிமிஷம், அந்த தெலங்கானாவை பிரிச்சு ஜெயிச்சு அதை வாங்கி கொடுத்த கட்சி கூட இப்ப ஆட்சி மாறிடுச்சு. அவங்களே தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறது வந்து முக்கியமான விஷயம் நீங்க சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, எதுக்கு அந்த ஸ்டேட் பிரிஞ்சதுன்னு தெரியுமா? அது சொல்லுங்க. எதுக்கு? ஏன் அதுக்கு அப்போசிஷன் இருந்தாங்க? முடிச்சிட்டீங்கன்னா கேள்வி ஒண்ணு இல்லங்க. இதுதான் இந்த நாகரிகம் தான். நீங்க இல்ல இல்ல இந்த நாகரிகம், ஒரே நிமிஷம் இந்த நாகரிகம் தான் நீங்க வந்து ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ, நீங்க வந்து நாங்க சொல்றது இல்ல 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 ஒரே நிமிஷம். ஏன் எனக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு பதில் ப்ரோ ஒண்ணு சொல்லிட்டா. நீ வந்து ப்ரோ நீ கடிக்கிற மூட்ல தான் இருக்க. ஒரு நிமிஷம், நீ கடிக்கிற மூட்ல தான் இருக்க. நான் ஒரு நிமிஷம், இன்புட் மூட்லயே இல்ல, நீ வாங்குற மைண்ட் செட்லயே இல்ல ப்ரோ. கடிக்கணும்ன்ற மூட்ல தான் வந்திருக்க. ரேவந்த் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ரேவந்த் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒரு நிமிஷம் ஸ்கோஃபீல்ட், ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். ரேவந்த் மத்த யாரும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் விட்டுருங்க, எதுவும் பேச வேணாம். அதாவது இது ஸ்கோஃபீல்டு, இது நம்ம நிறைய இடத்துல நிறைய ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். அவரோட ஒரிஜினல் ஐடி கிடையாது. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது ஸ்கோஃபீல்ட் ஐடி. அது பேரு தான் அது பிரச்சனை நான் சொல்லல. இல்ல இப்ப நான் பொறுமையா இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க, பொறுமையா ஒரு செகண்ட். கார்த்தி கொஞ்சம் எதுக்குடா டென்ஷன் ஆற? என்னடா ஒழுங்கா தானே பேசிட்டு இருக்காரு, டென்ஷன் ஆகாதீங்கடா, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க ஸ்கோஃபீல்டா இருந்தது பிரச்சனை இல்ல ப்ரோ. நான் ஜஸ்ட் நம்மள ஆல்ரெடி பேசியிருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியறதுக்காக தான் அதை சொன்னேனே தவிர, நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், அது உங்க விருப்பம் தான். சரியா? நம்மளுக்கு அந்த உரிமை எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம கேள்வி கேட்கறது எப்பவுமே நல்ல விஷயம்தான். இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறான்னா அவனை வந்துட்டு எதுக்கு நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேக்குறது, நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் இதுதான். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன கேள்வி கேட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது ஃபர்ஸ்ட். அதாவது என்னன்னா,
நம்ம தப்பு இல்ல, நீங்க யார் வேணா கேள்வி கேட்கலாம், கரெக்ட், அதுல எந்த இதுவும் இல்ல. இப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்கவன் பண்ணிக்கிட்டு இருக்க தப்புன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? டிஎம்கேவை இன்னைக்கு வரைக்கும் என்ன தப்பு பண்ணிருக்காங்க? ஒரு 10 தப்பு அதை நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு எதாவது சொல்லுவீங்க? இல்ல அவங்க தப்பே பண்ணல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கலர் அவர்கிட்ட மட்டும் தான் கேட்ட, அவர் ஆன்சர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இரு. சொல்லுங்க ப்ரோ, இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 தப்பு, ஒரு ரொம்ப பெரிய தப்பு டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்காங்க, அதை நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 பேர் இது வரைக்கும் கேள்வி நீங்க கேளுங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, புது கட்சி தொடங்கினவன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஆட்சியில இருக்கவனே என்ன பண்ணோம் அப்படின்னு கேக்குறேன். மக்கள் பாத்துப்பாங்க, மக்கள் வந்து அவங்க ஆட்சி நல்லா பண்ணா ஓட்டு போட போறாங்க. நீங்க மக்கள் தாங்க, நாங்களும் மக்கள் தானே. கொஞ்ச நேரம் எனக்கு கோர்ஸ் கூட, அலெக்ஸ் கோர்ஸ் கூட, எனக்கு கோர்ஸ் கூட ப்ரோ. 3வது கோஸ்ட் கொடுக்க சொல்லி எலான் மஸ்க் இன்னும் தரல. ரிமூவ் பண்ணிட்டு குடுறா எப்பா, அறிவாளி மாதிரி பேசுவாங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நிம்மதியா பேச மாட்டேங்கிறேன். நீங்க ஜாலியா பண்ணா பேசணும்னா பேசுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஐயோ தலைவா, ஒரு நிமிஷம் இல்ல எதுக்கு மியூட் போட்டேன்னா, இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன்னா பதில் சொல்ல சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. அவர் கேட்டதுக்கே நீங்க பதில் சொல்லாம ஒரு நிமிஷம் இரா எப்பா வந்துட்டேன் நானு. ஒரு நிமிஷம் இரா, கலர் கொஞ்சம் டென்ஷன் ஆகாத. நான் ஒரு விஷயமா தான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத ப்ரோ. இங்க பாருங்க, கொஞ்சம் இரு கலரு, டென்ஷன் ஆகாத. அவர் பேசுற போது நம்ம பேசலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நாகரிகமான அரசியல் பண்றவங்களை பத்தி தான் பேசுறாரு. ஒருத்தர் மேடையில வந்து 25 வருஷமா என்ன வார்த்தை பேசி அவரை இப்ப கட்சியில இருந்து நீக்கினாங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும், அதெல்லாம் தெரியாது, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அது இருக்கட்டும் ப்ரோ. இங்க பாருங்க, நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு நாங்க ஃபன் எல்லாம் பண்ணல, எங்களுக்கும் ஒரு புறப்புணர்ச்சி இருக்கு. நீங்க சொல்ற மக்கள்ல ஒருத்தங்க தான் நாங்க. இன்னைக்கு அடுத்த கட்டம் போய் அரசியலை பத்தி இது வரைக்கும் ஆர்வம் இல்லாத ஒருத்தங்க அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுல வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க 10 வருஷமாலோ 20 வருஷமா யாருக்காவது அடிமை சொல்ல, நீங்க வந்து ஒரு கட்சியில இருடா குமரா, கொஞ்ச நேரம் பேச விடுறா. அதாவது நீங்க ரொம்ப நாளா ஒரு கட்சியில வந்து இத உறுப்பினரா இருக்கலாம், சப்போர்ட் பண்ணிருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க ஒரு புரிதல் உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல வந்திருக்கும், அதனால நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் இன்னைக்கு அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒருத்தங்க ஒரு அரசியல் கட்சியை பத்தியும் ஒரு அரசியலை பத்தியுமே இன்னைக்குதான் நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ இங்க யாரும் ஃபன் எல்லாம் பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் அவங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் தான் இங்க இருக்காங்க. அதுதான் நாங்க இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஃபோர் ஆன்சரிங் யூ ஆர் த கொஸ்டின்ஸ் யூ ரைஸ் அபவுட் பாலிடிக்ஸ், எங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்மளோட கட்சி பாலிசி, என்ன ஸ்டாண்டு, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லணும் கிளியரா. இன்னைக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவுக்கு ஹை லெவலா யாரை சப்போர்ட் பண்ண போறேன், எந்த விஷயத்த சப்போர்ட் பண்ண போறேன்றது ஹைலைட் பண்ணிட்டாரு. பட் ஃபியூச்சர்ல இதை பத்தி டீடைலா வரும்போதுதான் ஓகே இதை இன்டெப்தா இதனால இதை சூஸ் பண்ணாருன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அந்த டைம்ல நீங்க வந்து அந்த புரிதல் எங்களுக்கு ஏற்பட்ட அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு கேள்வி டிபேட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு மோர் இம்பார்ட்டன்ட்லி தேன் கொஸ்டினிங் அஸ், இன்னைக்கு பவர்ல இருக்கவன் என்ன தப்பு பண்றான்னு சுட்டி காட்டுறது தான் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப நீடடு. நீங்க சொல்ற டிஎம்கேவோட கொள்கையும் அதுதான். ஃபர்ஸ்ட் அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அவங்களை கேள்வி கேட்கறது, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கட்சியில. சோ நம்ம அதை தானே முதல்ல பண்ணணும் இங்க பண்றதுக்கு முன்னாடி. அதான் நான் கேட்டேன், அது முதன்மை கடமையா இருக்கிறதுனால அந்த கடமையை நீங்க பண்ணிட்டீங்களா இல்ல என்ன பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன கேள்வி கேட்கணும் ப்ரோ, சொல்லுங்க, அத சொல்லுங்க. இந்த தப்பு பண்ணி அதுதாங்க நான் என்ன கேக்குறேன்னா, நான் என்ன கேக்குறேன்னா, இது வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்து எந்த தப்புமே பண்ணலையா, அப்படி ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா? ஏன்னா எந்த கட்சியுமே தப்பு பண்ணாம ஆட்சி நடத்தினாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பகுத்தறிவுல எந்த கட்டத்துல குமரன் அப்புறம் பேசுவான், அதோட சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த தவறு பண்ணிருக்காங்கன்னு ஒரு ப்ரூஃபோட நீங்க சொல்லுங்க, நம்ம கேள்வி கேட்போம். நான் வந்து கேள்வி கேட்டது எல்லாரும் திருப்பி எல்லாரும் பேசாதீங்கடா. எவ்வளவு வாட்டரா சொல்றது, எவ்வளவு வாட்டிடா டே, கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா. அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கோம், அவருக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு, அதை கேக்குறாரு திருப்பி, அதுக்கு பதில் சொல்லிடுவோம் நம்ம. ஐயோ இருடா, அததான்டா சொல்லு.
இருடா அப்படி சொல்ல கலரு இது வேற மேட்ரு கம்னு அப்படி இல்லடா கலரு, அது மேட்டர் இல்ல. அந்த மாதிரி பண்ற தப்பு நம்ம சொல்ற பாயிண்டே என்னன்னா அவரு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு இல்ல. சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. கேக்குறீங்களா ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன். உங்களை மாதிரி 250 கேள்வி கேட்கல, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐயா என்னோட பாயிண்டே 250 கேள்வி கேட்டிருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே தவறா நடக்காதுன்றதுதான் இங்க பாயிண்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து கேக்குறது உங்க முதன்மை கடமை. இன்னைக்கு ஆட்சியில இருக்கவங்கள கேள்வி எழுப்பணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் கடமை. நீங்க டிஎம்கேல பகுத்தறிவுன்னு பேசுறோம் இல்லையா? அந்த ஹரிஷன் ஒரே நிமிஷம், ஒரே கேள்வி நான் கேட்டேன். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இப்ப வந்து 10 வருஷமா வந்து அவங்க வந்து இதுல இல்ல, ரூல்லே இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்க. வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு பவருக்கு வந்த அடுத்த 6 மாசத்துல எப்படி ப்ரோ வந்து ரேஞ்ச் ரோவர் டிஸ்கவரி கார் வாங்கினாங்க? இதனால மக்களோட வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்படுதா? இல்ல மக்களோட வாழ்க்கையில ஏதாவது இதாக போதா, அஃபெக்ட் ஆக போதா? இது ஒரு கேள்வின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, யாரோட காசுல வாங்குவாங்க அந்த காரை சொல்லி ஒரு ப்ரூஃப் எடுத்து போடுங்களா பாப்போம். இதான் இந்த வாக்கு சரி நான் என்ன கேக்குறேன், சரி நான் உங்களை இன்னொரு கேள்வி கேக்குறேன். அண்ணாமலை இருக்கிறான்ல, அவன் டம்மி பீஸ் தான் விட்டுருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வாட்ச் கட்டுறான், அதனால உங்களுக்கு என்ன பாதகம் வந்துருச்சு? ஏன் வாட்ச் பேசுனத போயிட்டு அவ்வளவு பெரிய மேட்டரா எடுத்து பேசுறோம்? ஐயோ வாட்ச் அப்படின்னு ஏன் அப்படி? ப்ரோ நான் பதில் சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து நீங்க இதுவரை கேட்ட கேள்விலாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் கேட்ட கேள்வி தான் நீங்க பதிலே சொல்ல, நான் பதில் சொல்றேன். இல்லங்க நீங்க அதுக்கு சொல்றீங்க. இல்லையா இப்ப நீங்க இன்னொரு கேள்விக்கு அதை எடுத்து போன இருங்க. மியூட் போடாம பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இரு அலெக்ஸ், இருடா நீயும் இருடா. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. இங்க பாருங்க, நீங்க அவர் ஒரு நடுவுல ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு நீங்க ஏதோ பயங்கரமான ஒரு பதில் சொன்னீங்க. அதனாலதான் அதை நான் திருப்பி பேசினேன்னு தவிர மத்தபடி அந்த கேள்வியை அவங்க கிட்ட வைக்கல. நான் தப்பு எதுவுமே இல்லையா? நான் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரீவியஸ் டாபிக் வந்துருவோம். அததான் ஐயோ சரிடா சொல்லுங்கடா. சரி நீங்க பேசுங்கடா, நான் வரேன்டா திருப்பி. எனக்கு கால் இருக்குது, எனக்கும் அதே பிரச்சனை தான். அந்த 4000 crores வந்து ஃபர்ஸ்ட் 92% சொல்லிட்டு அப்புறம் 42% மாறிச்சுல. அது ஒரு நிமிஷம் இல்ல ரேவந்த், இல்ல மதன் ரொம்ப நேரம் கை வலிக்கும் அவனுக்கு. விடு பாவம். ரேவந்த் மைக் சரியில்லை. மதன் இல்ல மதனை பிங்க் பண்ண பேசுறேன். மதன் நான் எல்லா கேள்விக்கும் நான் வைக்கிறேன். ப்ரோ 1% தான் இருக்கு. சீக்கிரம் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ப்ரோ, நீங்க நாளைக்கு கூட வாங்க, நாங்க இங்கதான் இருப்போம். நீங்க போயிட்டு கூட வாங்க, பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி தலை வலிக்குது, போயிட்டு வாங்க. போயிட்டு வா ப்ரோ. நாங்க இங்க இருப்போம், ஓட்டு கேட்க போகும்போது நாங்க இங்க இருப்போம். அதனால பிரச்சனை இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்போ வேணா வாங்க. கேள்விக்கு பதில் நான் அவ்வளவு கேள்வியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு மார்க் பண்ணி. ஒரு போயிட்டாரா டேய், ஒரு போயிட்டு இல்ல ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுங்கடா எல்லா அப்பாய். ஏன்னா காதுல ஒரு செகண்ட் இருங்கடா. எல்லாரும் இருடா. மீன் மார்க்கெட் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்கடா. டேய் கொஞ்சம் இருங்கடா. எப்பா டேய் இந்த மாதிரி ஸ்பேஸ் நடத்தினா நம்ம எந்த டேய் நீ ஒருத்தன் இவன் பேச ஆரம்பிச்சிருவான். டேய் இருடா கொஞ்ச நேரம் இருடா அலெக்ஸ். டேய் இந்த மாதிரி இந்த கருத்தை விட்டு, இது ஒன்னும் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா நம்ம கேட்ட எந்த கேள்விக்குமே அங்க பதில் இல்ல. கேள்வி கேட்க வேண்டியது நம்மள கிடையாது, நம்ம தான் அவங்கள கேட்கணும். புரியுதா? அதுக்காகதான் நம்ம இப்ப கட்சி ஏன் தொடங்கணும்னு கேக்குறாங்க. அந்த கேள்வியை கேட்கணும்ன்றதுக்கு தான் கட்சி தொடங்கி இருக்கோம். இவன் ஒருத்தன் இருடா. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல நீங்க வரல, நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் போட்டோம்னா பக்கத்துல டேய் கொஞ்சம் இரு அலெக்ஸ், புரிஞ்சுக்கோ என்ன சொல்றேன்னு. நம்ம வந்து இந்த கேள்வி கேட்கறது எல்லாமே நீங்க கரெக்டா தான், நான் வரதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. பட் நான் என்ன சொல்றேன், இதுக்கு மேல இப்படி வந்து டக்குன்னு எல்லாம் பேசி நீ கேட்டீங்கல்ல, சும்மா கிண்டலுக்கு கூட பிக் பாஸ் மாதிரி கை தூக்கி பேசுறோம்னு. ஆக்சுவலா அந்த நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இங்க ஸ்பேஸ் நடத்த முடியும். இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது.
சோ ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆர்டர் படி இவன் பேசுறான், அடுத்து நீ பேசு, நீ இரு, அவன் அப்படிதான் பண்ணணும். நீ பேசக்கூடாது, முதல்ல நீயும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் பேசணும். ப்ரோ இங்க யாரும் இல்ல பேசல. ஃபர்ஸ்ட் கலர் நீ வந்துதான் இங்க மியூட் போட்டு வரோம். இங்க புரியுதா? உங்களுக்கு கரெக்டா தான் கலர் ஓகே, கலர் அதான் கலருக்குன்னு கிடையாது. கலர் ஓகே, இன்னைக்கு ஏதோ அவன் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிட்டான். ஜெனரலா அப்படி பேசுங்கன்றான். ஒரே நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு ஒருத்த மாட்டானா ஒரு பேசி கார்னர் பண்ணணும். இல்ல கிஷோர் பேசும்போதே நிறைய பேர் பேசுனாங்க, அப்புறம் நிறைய மியூட் போட்டாங்க. ஒரே நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். திராவிடியன் பாலிடிக்ஸ், சுயமரியாதை, நாங்க கடை ஏத்திஸ்ட் குரூப்னு சொல்றாங்க. அப்புறம் வீட்டுல வந்து இது வச்சிருக்கிறாங்க, சாமி ரூம் வச்சிருக்கிறாங்க, டெய்லி சாமிக்கு போய் வந்து உண்டியில காசு போடுறாங்களாம். அவங்களே தான்ப்பா சொன்னாங்க, இது நான் சொல்லல. அவங்க வீட்டுல ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. இன்னொன்னு இல்ல, நாகரிகம் பேசுறது இருந்தாங்க. ஸ்டாலின் ஒரு வீடியோ எடுத்து எடுத்து போடாம போயிடுச்சு. அலெக்ஸே இந்த இவரு இருக்கா இப்ப வந்தார்ல பிங்க் மேன், அவர் பேரு ஸ்கார்ஃபீல்ட். இதுக்கு முன்னாடி பேசணும் நிறைய நிறைய பேசிருக்கோம் ப்ரோ. விஜய்க்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணிருக்காரு. அகைன்ஸ்ட் ஆயிட்டாரு. இல்லடா முன்னாடி பேசினவர் தான், ஆனா டிஎம்கே இல்ல அப்பவே சொல்லிருக்கு. ஒரு நிமிஷம் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். அவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுறான், அதே மாதிரி ஃபாலோ பண்ண நான் திருப்பி வரேன். அப்புறமா நான் கால் பாப்போம். அதான் 2025 எலெக்ஷன் அப்ப அவங்க கொடுத்த இது கொடுத்தாங்களா, இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில வந்து இவ்வளவு விஷயங்கள் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் 4 பேஜ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நீட் விலக்கு. ஓகேவா, இது வரைக்கும் மாநிலத்துல நீட் விலக்கு நாங்க வாங்கி தரோம், கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து வாங்கி தரோம் சொல்லி ஒரு நீட் விலக்க அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும் முடிச்சு குமரா, நான் ஒரு கொஸ்டின் தான் வந்து நான் அந்த அறிக்கையில அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு நான் பேசுறேன். ஓகே, இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை. பண்ணாத சொல்றேன். ஓகேவா, அவங்க இது வரைக்கும் பண்ணவே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றது ஃபர்ஸ்ட் திங் வந்து நீட் விலக்கு. ஓகேவா, நீட்டை வந்து நான் வந்து மாநிலத்துல பேசி வாங்கிட்டேன்னு சொல்லல. நீட் வந்து நாங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா நீட்டை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த அறிக்கையில போட்டுருந்தாங்க வரையறையில. ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் மதுவிலக்கு வந்து அவங்க இல்ல அவங்க அப்படி பேசல, மதுவிலக்கு மாற்றி தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா படிப்படியா தான் குறைப்புன்னு சொன்னாங்க அதுல அந்த அறிக்கையில. ஓகேவா, அது குறைச்சாங்க எதுன்னு தெரியல. அது ஒண்ணு அதுதான், அது ஒண்ணு புது பிராண்ட் ஊருல கொண்டு வர்றானுங்க. சரி கலரு, அவர் முதல்ல பேசி முடிக்கட்டும். ஓகேவா, ஓகேவா. ஃபர்ஸ்ட் இது அம்மா வந்து மதுரையிலே ஒரு நிமிஷம், மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரும்னு சொன்னாங்க. ஓகேவா, இது வரைக்கும் கொண்டு வரல. ஓகேவா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஐ மீன் இந்த டீமானிஸ்ட்ரேஷன் இருக்கு பத்தியா, அதுக்கு வந்து நாங்க ஒரு தனி இது வச்சு நாங்க அதை வந்து கேட்போம், போய் ஐ மீன் இவங்க கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் கேட்கவும் இல்லை, அதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை. ஓகேவா, இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நாங்க மாநிலத்துல வந்து சில மாவட்டங்கள்ல இருக்கு, அந்த மாவட்டங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில மாவட்டங்கள்ல வரையறை பண்ணாங்க. ஓகேவா, அதுல வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், அப்புறம் மதுரை மாவட்டம்னு நினைக்கிறேன். அதுல நிறைய மாவட்டங்கள் இருக்கு. அந்த மாவட்டங்கள்ல வந்து இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி, எக்ஸாம்பிளுக்கு இது திருச்சியில வந்து மெட்ரோ கொண்டு வரும் அப்படின்ற வரையறை கூட அதுல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் திருச்சியில மெட்ரோ வரவே கிடையாது. மதுரையில் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க மெட்ரோவே. ஓகேவா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஆங்காங்கே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் சொல்லி ஒரு சில ஏரியாவுக்குள்ள மேம்பாலம் அமைக்கப்படும் சொன்னாங்க. ஓகேவா, இது வரைக்கும் அதுவும் பண்ணல. பர்டிகுலரா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணாங்க. இன்னொன்னு 8 வழி சாலை இருக்கு பத்தியா, அதை வந்து நாங்க தீர விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு. ஓகே, ஜெயலலிதா அம்மா கொலை வழக்கு இருக்கு பத்தியா, ஐ மீன் அந்த கொலை வழக்கு அதை விசாரிப்போம் சொன்னாங்க. இது வரைக்கும் அதை விசாரிக்கல. ஓகேவா, டீம் போட்டு. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த அமெரிக்கா வந்து ஜெயலலிதா அம்மாவோட அந்த இதுக்கு தெரியுமா, அந்த இறந்தாங்கல்ல, அந்த இறந்த சந்தேகத்துக்கு சொன்னாங்க பத்தியா, அது தனியா ஒரு டீம் போட்டு விசாரிப்புன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க தனியா ஏடிஎம்கே விசாரிச்சது எங்களுக்கு வந்து அது கிளவரா இல்ல, நாங்க தனியா ஒரு டீம் போட்டு விசாரிப்போம்னு சொல்லி அதுக்கு ஒரு டீம் அமைச்சாங்க. இது வரைக்கும் அந்த டீம் மேட்ச்னு தெரியல. ஓகேவா, இன்னொன்னு வந்து அவர் சொன்னது வந்து அப்பவே ஐ திங்க் அந்த ஐ மீன் மதுரை எய்ம்ஸ் முடிச்சாப்புல. இன்னொன்னு வந்து ஆவின் பால் விலை வந்து அப்ப இதுதான். இந்த ஆவின்ல பெரிய ஊழல். ஓகேவா, இந்த ஆவின் பால் விலை வந்து அப்போ வந்து 48 ரூபா என்னவோ இருந்துச்சு, 48 ரூபா 40 ரூபா இருந்துச்சு. ஓகேவா, நாங்க வந்தோம்னா ஆவின் பால் கம்மி 45 ரூபா நாங்க வந்தா கம்மி பண்ணு சொன்னாங்க. இது வரைக்கும். ஓகேவா, அவனுக்கு வந்து 2 ரூபா ஏத்தனானுங்க, 45 47 ஆச்சு.
அவனுக்கு வந்து 40 அவனுக்கு வந்து 3 ரூபாய் கம்மி பண்ண சொன்னாங்க. இதுக்கு 3 ரூபாய் கம்மி பண்ணல. கம்பெனி ஏற்றமா ஏற்றிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி தெரியும். வாங்க கம்மி பண்ணிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் கம்மி பண்ண மாதிரி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டாங்க. ஓகேவா? இது ஒண்ணு. ஆவின் கொள்முதலுக்கு இது என்ன சொன்னானுங்க, ஆவின் கொள்முதல்கள் பண்றாங்க பத்தியா அரசு, ஐ மீன் இவங்க விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு வந்து நாங்க வந்து அக்கௌண்ட்ல காசை போடணும்னு சொன்னானுங்க. இது வரைக்கும் அது பண்ணவே இல்லை. உனக்கு அக்கௌண்ட்ல காசை போடணும் போட்டுட்டாலும் இது ஒண்ணு. இது வரைக்கும் அவங்க பேட்டா தான் வாங்கிட்டு இருக்காங்க. தினமும் வாரம் தான் காசு தராங்க அவங்களுக்கு. ஆவின்ல பால் தர விவசாயிகள் குடும்பத்திற்கு இவங்க வந்து இது வரைக்கும் இதெல்லாம் போறாங்க, அக்கௌண்ட்ல காசே போடல. ஓகே, அது ஒண்ணு. செகண்ட் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கம்பெனிஸ் கொண்டு வரும்னு சொன்னாங்க. ஓகேவா? ஐ மீன் என்ன கம்பெனி, தொழிற்சாலைகள். ஓகேவா? சிப்காட். ஓகேவா? அதுல முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஐ மீன் நான் சொன்ன அணைக்கட்டுன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல வந்து சிப்காட் கொண்டு வரும்னு சொல்லி அதுல வரையில போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து சிப்காட்டை கொண்டு வரணும். ஓகேவா? அணைக்கட்டு டிஸ்ட்ரிக்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அணைக்கட்டுன்ற ஊர்ல துரைமுருகன் மச்சான் தொகுதி அது. ஓகேவா? அதுல வந்து நாங்க சிப்காட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. இது வரைக்கும் அங்க சிப்காட் வரல, அதை பத்தி பேசவும் இல்லை. அது அங்க ஒரு கம்பெனியுமே இல்லை. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு கம்பெனியுமே ஆரம்பிக்கல. ஒரே ஒரு ஷூ கம்பெனி மட்டும் தான் இருக்கு, அது பழைய இது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து இன்னொரு கம்பெனி சொன்னாங்க. ஐ மீன் இந்த திருச்சியில வந்து ஒரு மால் இருக்குது சொன்னாங்க, பெரிய மாலுக்கு. அந்த மாலுக்கு நான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த மாலும் கொண்டு வரல, எதுவும் பண்ணல. ஓகேவா? இந்த மாதிரி அவனுக்கு பண்ணாத விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா? அது ஒண்ணு. மகளிர் ஆயிரம் திட்டம், அது வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு சொன்னது வந்து எல்லா பெண்களுக்கும். கேக்குதா? இல்ல கொஞ்சம் மகளிர் இல்ல மகளிர் என்னமோ சொன்னீங்க, விட்டுட்டு நான் மகளிருக்கு வந்து 1000 ரூபான்னு சொல்லி சொன்னாங்கடா. அதுல வந்து எல்லாருக்குமே தரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அறிக்கையில கொடுத்தப்ப நாங்க எல்லாருக்குமே எல்லா மகளிருக்கும் 1000 சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அந்த பிரிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் லேடிஸ் கிடையாது, அப்புறம் வந்து பணிக்கு போற ஐடி ஊழியர் பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க அதை பிரிச்சுட்டானுங்க. பிரிச்சு வந்து யாரெல்லாம் வீட்டுல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுக்குற அறிக்கையில இந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தான் கொடுத்தானுங்க. என்னடா இது A4 ஷீட்டே பத்தாது போல இருக்குது, ஒரு நோட்டே போடணும் போல இருக்குது. இல்ல இவ்வளவு ஸ்கார்ஃபீல்ட் கேக்குறப்போ கரெக்டா சொல்லி இருந்தீங்கன்னா நான் கூட A4 ஷீட்ல கலாச்சிருந்த ஒரு நோட்டே எல்லாரும் ரொம்ப மெதுவாக இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கிஷோர் அண்ணா ஒரு நல்ல இயர்போன்ஸ் வாங்கினா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா ரொம்ப லோவா கேக்குது. அது வேற. நான் இன்னொரு பாயிண்ட் மதன் கம்ப்ளீட் பண்ணட்டும், அப்புறம் பேசுங்க. சாரி பா, இன்னொரு கம்ப்ளீட் சொல்லிடுறேன். இந்த டிஎன் பஸ் அவங்க பேர்லயும் எக்கச்சக்கமான கடன் இருக்கு. அதை வந்து ஏடிஎம்கே பேர்ல சண்டையாகி அவங்க வந்து அது போராட்டம் பண்ணி பஸ் ஸ்டாப் எல்லாம் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த பஸ்ஸுக்கான கடனை வந்து நாங்க அடைச்சி இது வரைக்குமே அந்த கடனை அடைக்கவே இல்லை. இன்னொன்னு டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஐ மீன் இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல்ல. ஓகேவா? முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சொல்லி அவங்களாம் வந்து ரொம்ப வருஷமா வேலை செய்றாங்க. அவங்களாம் டெட் எழுதாமே ஐ மீன் அவங்களாம் டெட் எழுதாம ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவளை வந்து டெட் எழுதாமே நாங்க வந்து பாஸ் பண்றோம், அவளை வந்து நாங்க ஆசிரியர் ஆகணும்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க. அது ஒண்ணு. இது வரைக்கும் அது ஆக்கல. ஓகேவா? இன்னொன்னு செவிலியர் இருக்காங்க பத்தியா? செவிலியருக்கு வந்து நாங்க இந்த மாதிரிலாம் ஐ மீன் நிறைய செவிலியர்கள் இருக்காங்க. செவிலியர்களுக்கு வந்து நாங்க இந்த ஊதிய தொகையை வந்து உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் உயர்த்தி தரல. தினம் போராடிட்டு தான் இருக்காங்க அவங்களும். ஓகேவா? இந்த மாதிரி அவனுக்கு சொன்ன விஷயத்த செய்யாத விஷயம் நிறையவே இருக்கு. என்னடா எல்லா ஃபீல்டுலன்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இருக்குது. கன்னியாகுமரில இருந்து தான் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலடா சொன்னது. இந்த நம்மளுக்கே 4-5 விஷயம் எனக்கே தெரியுது. ஆனா இவன் போர்டர் லிஸ்ட் எல்லாம் பார்த்தா எங்கேயோ ஒரு நிமிஷம் மதனி, நீயே பாதி சொல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பெருசா மதன் இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா, நான் இது கேட்கவா? இப்போ இவ்வளவு பெரிய லிஸ்ட் வந்து இப்போ அவங்க சொன்னது தானே, அந்த ஆட்சிக்காரன் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னது தானே. ஆனா இப்போ இதுக்கான டைம் ஃப்ரேம் பத்துமா? 5 years டைம், அது கேக்குற சும்மா டவுட்டா கேக்குறேன் நான். இல்ல அவங்க சொன்ன சில விஷயங்களுக்கு பொறுத்தும் ப்ரோ, சில விஷயங்களுக்கு பத்தாது. அவங்க சொன்ன நீட்லாம் கண்டிப்பா பத்தாது. அவங்க சும்மா நீட்டுக்கு அடிச்சு விட்டாங்க. அது ஒண்ணு. தூத்துக்குடியில இறந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலைன்னு சொன்னாங்க. கொடுத்த வேலை எல்லாமே தள்ளு வேலை தான். அவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வேலை கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரிய வேலை எனக்கு சத்தியமா கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு ஏதோ வேலை கொடுன்னு கொடுத்தாங்க.
ஈபியில் வந்து ஒருத்தருக்கு ஏதோ அந்த இறந்தவருக்கு அந்த பையன் ட்ரிபிள்இ படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், டிப்ளமோ ட்ரிபிள்இ ஐடிஐ படிச்சிருக்கான். அந்த பையனுக்கு வந்து எலக்ட்ரிக் இந்த மீன் இது கொடுத்துருக்கான் வயர்மனால. ஷாமே உதயநிதி நீட்டை தள்ளுபடி ஒரு நிமிஷம் இல்ல ஷாமே உதயநிதி நீட்டை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு இங்க டான் கலெக்ஷன் சொல்லியிருந்தா போல. அப்ப அது என்னது? ஆமாடா இல்ல டிப்ளமோ ட்ரிபிள்இ படிச்ச பையனுக்கு வயர்மனால கொடுத்தாங்க. உலகத்துல நான் இப்பதான் பாக்குறேன், டிப்ளமோ ட்ரிபிள்இ படிச்ச பையனுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் பேசிக்க இருக்கும். வயர்மனால கொடுத்த முதல் குடும்பம் இவங்க தான், முதல் ஆட்சியாளர் இவங்க தான். அது ஒண்ணு. அந்த ஒரு பெண் வந்து தூத்துக்குடியில இறந்து போன பெண்ணு ஒன்று இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அரசு வேலை கொடுக்காம அந்த பொண்ணுக்கு வந்து பிரைவேட் கம்பெனில உண்டாயில வேலை வாங்கி கொடுத்தானுங்க. ஓகேவா? இவனுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணிருப்பானு. எல்லாருக்கும் அரசு வேலைன்னு சொல்லிட்டு சில பேருக்கு மட்டும் அரசு வேலை கொடுத்தானுங்க, சில பேர் கொடுக்கவே கிடையாது. ஓகேவா? சில பேர் பிரைவேட் வேலை தான் வாங்கி கொடுத்தானுங்க. பிரைவேட்டா உண்டாயில இருக்க வேலை அந்த வேலை. உண்டாய் கம்பெனி வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா அது டிஎம்கே கண்ட்ரோல் தான். ஓகேவா? இங்க இருக்க 4 பேருக்குமே தெரியாது. உண்டாயில ஒரு பஸ்ல இருந்து உண்டாயில ஒரு சாப்பாடு கேன்டீன் இருக்கு பார்த்தியா, எல்லாமே அவனுக்கு கண்ட்ரோல் தான். ஓகேவா? உள்ள போயிட்டு நீங்க ஒரு வேலை உனக்கு வேணும்னு வச்சுக்க, உண்டாயில போயிட்டு நீ வேலை ஸ்டாஃபா வேணும்னு வச்சுக்க, டிஎம்கேல இருக்க கேஸ்லாம் போய் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? எம்பி மினிஸ்டர் அந்த லெவல்ல யார் சொன்னாலுமே உனக்கு உண்டாயில வேலை கண்டிப்பா கொடுத்துருவாங்க, பர்மனெண்டாவே கொடுத்துருவாங்க. இவங்களோட ரூலிங்கே அங்கதான். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க அதுல உண்டாயில. லைக் நிறைய இருக்குடா இந்த மாதிரி. ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர் ப்ரோ பேசுங்க. மைக் வேற ஒரு அலெக்ஸ் நீ கேட்டல இவ்வளவு இருக்குதானே? ஒண்ணும் இல்ல, நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை ஜங்ஷன் 2 தடவை ஒரு மாசத்துல ஒரு 10 போராட்டமா நடக்கும். சிவிலியர் அவர் சொன்னார்ல, சிவிலியரு இந்த சீனியாரிட்டி பென்ஷன் பிரச்சனை, அப்புறம் இந்த சிஐடியு ஒரு போராட்டம் மே 22 நடந்துச்சு. நான் தினம் பார்ப்பேன், எல்லாம் போராட்டிட்டு தான் இருப்பானுங்க. இவனுங்க நியூஸ்ல போடுறது கிடையாது, எவனை கேக்குறானோ எல்லாத்தையும் தாண்டி இல்ல கிஷோர் ப்ரோ கேட்டா மனு கொடுன்னு சொன்னானே. அதுக்கும் நான் கொடுத்திருக்கேன் 2021 நான் வந்து சைதாப்பேட்டை அட்ரஸ் தான் இந்த ப்ரீவியஸ் அட்ரஸ், இப்ப சோழிநல்லூர் மாறிடுச்சு. நான் என்னுடைய அந்த டிஎன் என்னது இந்த டிஎன் வேலை வாய்ப்பு இதற்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்ல, அது அட்ரஸ் மாத்த சொன்னாங்க. இவனுங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டானுங்க. என்னோட சீனியாரிட்டி போயிடுச்சு, அதுக்கு கேட்டதுக்கு மனு கொடுக்கணும். வேலையும் நடக்கிற அலெக்ஸ் இந்த கார்பரேஷன்ல வேலை நடக்குது தெரியுமா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள கார்பரேஷன்ல குப்பை வர்றவங்க, அப்புறமா லைக் அந்த காவா வர்றவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த தூய்மை பணியில் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே பிரைவேட். எல்லாமே பிரைவேட். உள்ள இருக்க ஆளுங்க சூப்பர்வைசர் பண்றாங்க எல்லாமே அர்பாசர்ன்ற ஒரு கம்பெனிக்கு இப்ப இது பிரைவேட்டா கொடுத்து அதுல உள்ள இருந்த எல்லாரையும் மாத்தி விட்டானுங்க. கவர்மெண்ட்ல இருந்த எல்லாரையுமே பிரைவேட்டா மாத்தி விட்டானுங்க. லைக் இவனுக்கு பண்ண பெரிய தப்பா தான். சம்பளம் பார்த்தா 12,000 ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம் எங்க ஊர்ல எல்லாம் 20,000 சம்பளம். 20,000 இல்லடா. இங்க 25க்கோ 30,000 கட்டிவா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. 30,000 அலெக்ஸ் இப்ப எப்படி இவனுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேக்குறானுங்க எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு வித்துட்டீன்னு, இவனுங்களும் அதான் பண்றானுங்க. அர்பாஸ்ன்ற அந்த இவனு இந்த தூய்மை பணி செய்யற அந்த இதையே வந்து அர்பாசர்ன்ற கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு பூரா போய் அங்க வேலைக்கு சேர்த்து விட்டானுங்க. ப்ரோ இவ்வளத்தையும் வச்சுக்கின்னு அதுதான்டா இப்ப நான் மனு கொடுத்திருக்கேன். வச்சுக்கின்னு உதயநிதி இந்தி தெரியாத அதுக்குதான் ஒருத்த மாட்டிருக்கான். ஒண்ணா கொடுத்து வாயில கொடுத்து அனுப்பலான்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசவே விட மாட்டேங்கிறானுங்க. எல்லாமே இல்லடா அலெக்ஸ் கிஷோர் ப்ரோ, நீ என்ன கேட்டாலும் எது கட்சி ஆரம்பம் அதான் திருப்பி ஒரு நிமிஷம். ஒரு 100 நாள் சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இவனுக்கு ஒரு வேலை பண்ணாங்க தெரியுமா? அந்த 100 நாள் வேலை. ஆமா 100 நாள் வேலை. அப்போ வந்து 100 நாள் இல்லங்க அந்த விவசாயி கஷ்டப்படுறாங்க. இல்ல அது மேலோட்டமா பார்க்க போறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். விவசாயிங்க வந்து விவசாயம் இல்லாத கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு
இந்த ஏரி வெட்டுறது, குளம் இல்ல அந்த வெட்டுறது, அது 100 நாள் இதுன்னு வேலை சொல்லிட்டு சொல்லுவோம் ப்ரோ, அது இல்ல. கவர்மெண்ட் இல்ல வேற சிவா ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, அது இல்ல. சாரி இவங்க சாரி வந்து 100 நாள்ல நாங்க வந்து இந்த திட்டம்லாம் பண்ணிருக்கோம் சொல்லி ஒரு வரையறை கொடுத்து எல்லா கலெக்டர் கிட்ட கொடுத்து ட்வீட்ல கூட வச்சாங்க தெரியுமா? அந்த 100 நாள் நாங்க இதெல்லாம் ஓ பண்ணோம் சொல்லி அதுங்களா? ஓகே ஓகே. ஸ்டாலின் 100 அவர்களே நாள் இது செஞ்சு 100 முடியும். நாள் 100 நாள் ஆட்சி சாதனைகள். 100 நாள் சாதனைகள் சொல்லி அதை என்னடா இது போட்டு படம் ஓடுற மாதிரியா? ஓகே. இது கேளு செம காமெடி ஓகேவா? அந்த 100 நாள் சாதனைகள்ல லைக் அந்த இவங்க தம்பிகள் இருக்காங்க சீமான், அவங்க ஸ்பேஸ் போட்டாங்க. ஸ்பேஸ் போட்டு இந்த 100 நாள்ல நீங்க என்ன கொடுத்த வரையறை இருக்கு தெரியுமா? அவனுக்கு கொடுத்தாங்க அறிக்கை பேப்பர், ஐ மீன் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி அதை எடுத்து வச்சு மேல ஷேர் பண்ணிட்டு மேல ஒவ்வொன்றா படிச்சு காட்டி இதில் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு காட்டி எனக்கு அது ப்ரூஃப் காட்டு சொல்லி பேசினாங்க. ஒருத்தன் பேசல அந்த டிஎம் கேட்கமா மேல வந்து பேசுறது எவனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது. நாங்க இதெல்லாம் பண்ணோம் பேசினவங்க ஃபுல்லா மகளிருக்கு பஸ் ஃப்ரீ, மகளிருக்கு பஸ் ஃப்ரீ வர மகளிருக்கு பஸ் ஃப்ரீ தான் பேசுவாங்க. அவனுக்கு வேற எதுவுமே அந்த பாயிண்டே கிடைக்கல. ஆவின் பால் கம்மி ரேட் ஏற்றதை பத்தி பேசினானுங்க. அதுக்கு அவனுக்கு ப்ரூஃப் எடுத்து போட்டுன்னு எனக்கு வாயை போச்சுன்னு தான் போனானுங்க. அவனுக்கு பேர் ஆன்சரும் கிடையாது. லைக் இவங்க எல்லாம் பாயிண்டா பேசினா ஆன்சர் இருக்காது. மதன் ப்ரோ, ஆக்சுவலா இன்னும் ஒரு மேட்டர் தெரியுங்களா? நான் எல்லாத்தையும் கவனிச்சிருந்தாங்க. நீங்க என்ன கேட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு வரும் பாத்தீங்களா, 6 ரூபாய்ன்னு ஒருத்தன் சொல்லுவோம் பாத்தீங்களா, பழைய உள்ளன்னு, அந்த மாதிரிதான் அவன் வந்து இதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ரோடு சரியில்லைன்னு சொன்னீங்களா, அப்ப ரோடுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? இன்னொருத்தர் வந்து தண்ணி வரல, அதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? அடுத்த பாத்தீங்கன்னா லேம்ப் போஸ்ட பத்தி சொல்றீங்க. அவன் திரும்ப அதுதான் ப்ரோ பேசிட்டு இருக்கான். அதுவும் இல்லாத இல்ல இதையும் சொல்லிடுறேன், நான் கவனிச்சு அந்த வரைக்கும் சொல்லிடுறேன். என்னதுன்னா அவன் வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கலோ ஏதோ ஒண்ணு படிச்சுன்னு வந்தான். நானு 1963 அதாவது தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. அது ஏதோ சம்திங் அவன் ஆர்டிக்கலை படிச்சுன்னு வந்து அது எப்படியாச்சும் அவன் சொல்லணும்னு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுதான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் அந்த ஒரு நிமிஷம் யாரெல்லாம் கூட்டுறவு நகை வச்சீங்க? லைக் யாரெல்லாம் இங்க மேல இருக்குங்களா? கேக்கல. இந்த கூட்டுறவு வங்கியில நகை கூட்டுறவு வங்கி இருக்குல்ல கவர்மெண்ட் அரசு வங்கி, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க்ல நகை அடகு வச்சவங்க எல்லாருக்குமே நகை வந்து தள்ளுபடி பண்ணாங்க. ஓகேவா? அதுல விவசாயிகள் எல்லாருக்குமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 சவர நகை பத்தியா நகை வச்சவங்க வரைக்கும் தள்ளுபடி பண்றோம் சொல்லி ஒரு அறிக்கை வந்துச்சு. ஓகேவா? அவங்க அப்பயே சொல்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா அதை பிரிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் தளபதி வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி விவசாயிகளுக்கு பத்தியா அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டானுங்க. அது பாயிண்டா நான் ஒத்துப்பேன். நான் வந்து அவங்க விவசாயிகளுக்கு கரெக்டா கொடுத்துட்டானுங்க எல்லாத்தையுமே. ஒண்ணு ஓகேவா? இவங்க சொன்ன எல்லாத்துலயுமே பிரிச்சானுங்க. மற்ற ஆளுங்க இருக்காங்க பத்தியா விவசாயி எல்லாருங்களுக்கு பிரிச்சான், செமத்தே பிரிச்சான். அது எப்படின்னா 30,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் அவங்க யாருக்குமே கிடையாது. ஓகேவா? தள்ளுபடி கிடையாது. ஒண்ணு அரசு வேலை செய்யறாங்க பத்தியா, அது பியூன் இருந்தாலும் சரி, அந்த ஆபீஸ்ல பியூன்லாம் இருப்பாங்க தெரியுமா, சம்பளம் 10,000 ரூபாய் தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பியூனே இருந்தா கூட அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு. ஓகேவா? அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. மற்ற எல்லாருக்குமே தள்ளிட்டு பண்ணிட்டானுங்க. அதுலயுமே செம ஊழல், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அது ஒண்ணு. இந்த கூட்டுறவு வங்கியில வந்து நிறைய அரசு வேலை செய்யறவங்க எல்லாம் நிறைய பேர் மாத்தி வச்சானுங்க. வேற ஒரு விவசாய கடன் வச்சானுங்க மாத்தி. ப்ரோ ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன், சாரி டு நான் அந்த பிங்க் கவர் இருக்கும்போது அத்தனை தடவை நான் ஸ்பீக்கர் கேட்கிறேன், எனக்கு கிடைக்கல. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், இனிமேல் அவன் வாய் ஏதாச்சும் எடுத்தான்னா 1967 இருந்து என்னென்ன பண்ணாங்கன்னு அக்கு வேற ஆணி வேற நான் பிரிச்சு விட்டுருவேன். ஏன்னா எல்லாமே தெரியும். 67 அவனுக்கு ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாங்கிறது எல்லாம் பிடிச்சு விட்டுருவேன். ஆனா அது எனக்கு கிடைக்கல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், இங்க இருக்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சி பேர் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் அபிஷியலா நம்ம கட்சி இன்னும் ஆரம்பிக்கல, இப்ப பேர் தான் வந்திருக்குது நமக்கு. இப்ப என்னன்னா இதுக்கு வந்து எல்லா கட்சியும் நான் எல்லாமே பார்த்துட்டேன் காலையில இருந்து. மத்த எந்த கட்சிக்காரங்களை விட டிஎம்கே தான் பயங்கரமா வந்து பைல்ஸ் வந்த பண்ணி மாதிரி கத்திட்டு கிடக்குறாங்க. எனக்கு அதுதான் சொல்லலாம். அப்ப இவ்வளோ இன்செக்யூரிட்டியா அவனுக்கு இருக்கானுங்க. அதாவது நம்மளை எவனாச்சும் அழிச்சிருவானுங்களோ அப்படின்னு அந்த அளவுக்கு பயந்து நினைக்கிட்டு இருக்கானுங்க. மற்ற எந்த கட்சியை விட இவனுக்கு தான் வந்து அதிகமா பண்றானுங்க. 2007 மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான ட்ரோல் மீம்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் டிஎம்கே தான்.
அன்னைக்கு ரூலிங் பார்ட்டி அந்த டிஎம்கே தான் பண்ணானுங்க. அதை இப்ப மறுபடியும் அவனுங்க பண்ற கையில எடுக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இவனுங்க எல்லாருமே ஊழல் பண்ணி வச்சிருக்கானுங்க, சரிங்களா? இவனுங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் மத்தியில் இருக்கிறவங்க எதிர்க்க முடியும். அதுக்கு மேல ஏத்தன்னு வச்சுங்களேன், தலையில தொங்குற கத்தி மாதிரிதான் இவனுங்க கிட்ட எப்பவுமே இருக்கானுங்க. புதுசா யாரு வராங்களோ அவங்கதான் தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். இப்ப ஆல்ரெடி இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா வாயை பொத்திட்டு தான் இருப்பானுங்க. இவனுங்க சும்மா ஏமாத்திருக்க வேண்டி நானுங்க குரல் கொடுக்குறேன், எதிர்த்து குரல் கொடுக்குறேன், சண்டை போடுறேன்னு சொல்லுவானுங்களே தவிர அவனுங்க மிரட்டினாங்கன்னா அடங்கி போயிருவானுங்க. அந்த மாதிரிதான் இப்ப இருக்கிற 2 கட்சிகளுமே இருக்கானுங்க. சோ கண்டிப்பா மாற்று நல்லபடியா ஒண்ணு வரணும்னா புதுசா வந்தா மட்டும்தான் நடக்கும். ஊழல் இல்லாம பண்ணவங்க வந்தா மட்டும்தான் பயந்துக்க மாட்டாங்க மத்திய அரசுக்கு. இவனுக்கு அப்படி இல்லை, எல்லாருமே பயப்படுவானுங்க. ஆர்கேஎம் பிரதர், நெக்ஸ்ட் டைம் வாங்க, நான் ஸ்பீக்கர் கொடுக்குறேன், நீங்க வந்து அவனை போட்டு கீழிங்க, ஓகேவா? இந்த மாதிரி பேசும்போது எல்லாருக்கும் என்னமோ கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாங்க, கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு. அப்ப டிஎம்கேங்கிற ஒரு கட்சி என்னத்துக்கு ஆரம்பிச்சாங்க முதல்ல? அந்த ஹிஸ்டரி அவனுக்கு தெரியும். சும்மா அதெல்லாம் இப்போ சேர்ந்துகிட்டு இது பண்ணி இருப்பாங்க. யாருக்கு ஒரு நிமிஷம், அந்த மால் அதுல யாருக்கு தெரியும்? சென்னையில லூலோ மால், அது எங்க வருது இருக்கான்? தெரியும், கோயம்பேடுல. ஓகேவா, எக்ஸாக்ட்டா அதான் மீனிங். இது பிளான் தெரியுமா? எக்ஸாக்ட் பிளான். இப்போ அதுதான் அடிச்சு சீக்கிரமா வரட்னாங்க. அந்த பிளான் நான் ஃபுல்லா சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். அவன் பிளான் என்னன்னா, லூலு மால் அறிவிச்சிட்டாங்க. எப்போ ஐ மீன் தேர்தல் அறிக்கையிலே அறிவிச்சிட்டாங்க லூலு மால் வரப்போகுது சொல்லி. இந்த மாதிரி மால் நாங்க வரப்போகுது, கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. பிளேஸ் தான் போடலானுங்க. அது ஃபர்ஸ்ட் திருச்சின்னு சொன்னாங்க. அது திருச்சி சென்னை தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இவனுங்க இங்க ஊழப்ப டிராபிக் ஆகுது. இவங்களே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இங்கேருந்து வெளி மாநில போறப்போ, ஐ மீன் வெளி மாவட்டங்களில் போறப்போ டிராபிக் ஆகுதுன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி என்ன பண்றானுங்கன்னா, வேற ஒரு பஸ் ஸ்டாண்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பீப்புள் இதே கொஞ்சம் ப்ரெஷர் உண்டு பண்ணி இவங்களே ஒரு மாலை கட்டானுங்க, ஓகேவா? பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டானுங்க. பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டானுங்க, ஓகேவா? கேளவாக பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் பீக் அலெக்ஸ். என்னன்னா கோயம்பேடு செம பீக்கு. உனக்கு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நீங்க ஒரு மால் கட்டுன்னு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும் உள்ள போறதுக்கு, ஓகேவா? வெளியே இருந்து அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கும், ஓகேவா? பிரிட்ஜுக்குள்ள போனா செம அட்மாஸ்பியர் இருக்கும். வெளியே எவ்வளவு இடம் இருக்கு, ஓகேவா? காட்டுறதுக்குன்னு மெயின் ஏரியா மாமி. மெயின் ஏரியா பெரிய இடம் வராது, செம பெருசு இடம், ஓகேவா? இவனுக்கு பிளான் என்ன தெரியுமா? இந்த ஆட்சி முடியறப்ப கையெழுத்து போட்டு போயிடணும், ஓகேவா? அடுத்த ஆட்சியில் எவனா வந்தானா அவன் மாட்டின் சாகணும், ஓகேவா? இவனுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவானுடா. ஆட்சி முடியறப்ப சில விஷயத்துல கையெழுத்து போட்டு கிளம்பிடுவானுங்க இவங்க, ஓகேவா? அடிச்சுட்டு மங்கம்மால சாவணும், அவன் சாவான், ஓகேவா? இவனுக்கு பாதி ஆரம்பிச்சுட்டு கிளம்பிடுவானுங்க. மீதியை அவன் முடிச்சு வச்சுட்டு போவான், ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவனுக்கு பண்ணுவானுங்க. இது ஒரு கார்பரேட் தானே, கையெழுத்து போட்டு போயிட்டா கண்டிப்பா பண்ணி தான் அவனை. கார்பரேட் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் எவன் போட்டாலும் கார்பரேட்டுக்கு ஒரே ரூல்ஸ் தான், ஓகேவா? அவனுக்கு நீ கையெழுத்து போட்டா இந்த அரசாங்கம் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம், மெட்ரோ இவனுக்கு ஆட்சி பீரியடுக்குள்ளே முடிக்கணும்ட்டு வேக வேகமா கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவன் எடப்பாடி போட்டான், இவனுக்கு பீரியட் முடிக்கணும்னு ஊந்து பிறண்டு பில்லரே ஊந்தாலும் பரவாயில்லன்னு தரன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மெட்ரோக்கும் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது அவங்க தான், ஏடிஎம்கே சைன் பண்ணாங்க. அதான் ப்ரோ, இப்போ சீக்கிரமா முடிக்கணும், இவனுக்கு பீரியடுக்குள்ள முடிக்கணும்னு நான் கூப்பிடுறாவா. இவனுக்கு பண்றது இன்னொரு அரசியல் கீழே அலெக்ஸ், சாம அரசியல். இந்த இது தெரியுமா, லைக் அந்த வீட்டுல எல்லாம் கொல்ல போறாங்கல்ல உள்ளாட்சியில, ஒகேனக்கல் தண்ணி திட்டம். அதுல இவனுங்க ஆள் சேலத்துல இருக்க ஆளை ஐ மீன் தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு வச்சு இவனுங்க போட்டுருக்கானுங்க டிஎம்கே இது கூட, ஓகேவா? அது அவங்க சொந்தக்காரங்க தான். எல்லாமே தண்ணி இருக்கு பாத்தியா, தலைமைச் செயலர் தண்ணி பாட்டில, அந்த தண்ணி பாட்டு துர்கா செல்வம் கம்பெனி இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களை பத்தி பேசலாம். எங்க சேலம்ல புது பஸ் ஸ்டாண்ட கட்டினது யாருன்னா, நான் சொல்லட்டுமா, எடப்பாடியோடைய பீரியட்ல தான் 75% அது கட்டி முடிச்சது அந்த டைம்ல. அப்ப டிஎம்கே ஆட்சிக்கு வருது. உடனே ஆட்சிக்கு வந்தோடனே மீதியை கட்டி முடிக்கிறது தான் டிஎம்கே. ஆனா அந்த பிளான் பண்ணி கிட்டத்தட்ட எடப்பாடி பினிஷ் பண்ற லெவல் எல்லாம் போயாச்சு. ஆனா அந்த பேருந்து நிலையத்து பேர் என்ன தெரியுமா? டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம்.
நல்லா இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் கிஷோர் ப்ரோ நோட் பண்ணுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர் ப்ரோ, ஓஎம்ஆர்ல திடீர்னு வந்துட்டு ஃபுல்லா மெட்ரோ இது தான் பார்த்தேன். இங்கெல்லாம் வரவே தான் பார்க்கவே இல்லையே, திடீர்னு பண்றானுங்கன்னு எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இங்க டிஎம்கேல இருக்கிறவங்க வந்து இவ்வளோ கதறானுங்கன்னா வந்து ஒண்ணு இன்செக்யூரிட்டி எதுக்காக அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா, மக்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணது வந்து வேற ஆப்ஷன் இல்லாததுனாலதான் அவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வந்து மக்களை கவர் பண்ணிலாம் வாங்கல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஏடிஎம்கே இத்தனை வருஷம் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஃபீல்டு லெவல்ல நான் சொல்றேன், டிஎம்கே இருக்கிற எல்லாருமே சோம்பேறிங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் லெவலில் யாருமே ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் வந்து இப்படித்தான் புலம்பிட்டு இருப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. இப்ப காலையில கூட நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கு. இந்த இது பேர் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னோம், இவனுக்கு எல்லாம் வருவானுங்க, நம்மளை வந்து வாயை புடுங்கிருக்க வேண்டிய வருவானுங்க, நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுவானுங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தன் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரிலாம் வருவானுங்க, நம்ம பயப்படவே தேவையில்லை. டிஎம்கே அடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஃபீல்டு ஒர்க்ல அவனுக்கு சோம்பேறித்தனமா தான் இருப்பானுங்க, அது ஈஸியாவே பண்ணிடலாம். ஆர்கேஎம் ப்ரோ, இவனுக்கு எல்லாம் பிள்ளைகா பசங்க ப்ரோ. பதில் சொன்னாலே ஓடிடுவான். நான் என்ன அவனை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். எனக்கு சிரிப்பு என்னன்னா, கிஷோர் உழுந்து கேள்வி கேட்டு கடைசியா வந்துட்டு அன்னைக்கு காலையில 6 மணி மாதிரி எதுக்கு கட்சியை தொடங்கினேன். ஒரு நிமிஷம் அவன்கிட்ட நானு பதில் எதிர்பார்க்கல. அவன் எவ்வளவு நேரம் முட்டு கொடுக்கறான்றதுதான் எனக்கு தேவை. எவ்வளவு நேரம் முட்டு கொடுக்குறியோ கீழே இருக்கிற அத்தனை பேரும் கேட்பான். இதுல எவன்டா சென்ட்ரி வேலை பாக்குறவன்? அவன் கடைசியா கொடுத்த முட்டை 1%. அவ்வளவுதான். அதுதாங்க. இப்போ இல்ல அறிவிசல் ப்ரோ, இப்ப நான் வந்து என்கிட்ட ஒரு ஊபி வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்றானா, நான் அவனை என்ன பண்ண தெரியுங்களா, நல்லா பேச விடுவேன். அவனே ஒரு கட்டத்துல எப்படி சொல்றதுன்னா அவனே எக்ஸ்போஸ் ஆயிடுவான். என் டீல நிறைய பேர் காமன் பீப்புள் கான்வர்சேஷன் படிச்சுட்டு ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு முட்டு கொடுத்து வச்சிருக்கானுங்கன்ட்டு போயிடுவானு கடைசியில. அப்போ என்னுடைய மோட்டிவ் என்னன்னா, ஒரு காமன் பீப்புளுக்கு டிஎம்கே என்ன வேலை பார்க்குதுன்றது எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, அவன் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அவனால ஆனா நான் கேட்கறதுக்கு அவனால பதில் சொல்றேன். ஆனா நான் கேள்வி கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், நீ கேளு, எவ்வளவு கேட்கறீ கேளு, நான் அத்தனைக்கு பதில் சொல்லுவேன். ஆனா கடைசியில் நீ பண்ணதெல்லாம் முட்டுன்னு கீழே இருக்கணும் தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு டிபேட்னா என்னன்னா, அவன் நம்மள கேள்வி கேட்கறதா நம்ம தாழ்ந்து போற மாதிரி எல்லாம் கணக்கு கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு பதில் சொல்றீங்களோ பாக்குறவனுக்கு என்னன்னா இவன் வெத்து வேட்டு. இப்ப டிஎம்கேவே வெத்தி வேட்டுதான்ற மோட்டிவ் தான் வருமே தவிர வேற எதுவும் கிடையாது. நான் அதுக்குதான் வந்து அவனுங்க ஸ்பேஸ்ல நம்ம போய் பேசணும்னா அவனுங்க நம்மள ட்ரிகர் பண்ணுவானுங்க. ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட்டு நம்மள ட்ரிகர் பண்ணிட்டு நம்மள திட்டுறோமா, நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ப்ரெஷர் பண்ணா நம்ம கெட்ட வார்த்தை விடுறோமான்றத ஒரு செக் பண்றானுங்க. அதுக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ்ல இல்ல கிஷோர், அவனுங்க அபியூஸ் பண்ணுவானுங்க. நீங்க பாத்துக்கிட்டீங்களா? செம்மையா அபியூஸ் பண்ணுவானுங்க, அசிங்க அசிங்கமா பேசுவானுங்க. கோரே ப்ரோ இன்டைரக்டா பண்ணுவானுங்க, டைரக்டா பண்ணுவானுங்க, இன்டைரக்டா பண்ணுவாங்க. கோரே ப்ரோ, நான் வந்து இல்ல சீமான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஸ்பேஸ போட்டு 2 ஸ்ரீலங்காலிட்ட வம்பில் திட்டுனானுங்க. இதே சபா அந்த சரண் இவனுக்கு எல்லாருமே தான் பாத்துருக்கேன், அப்பயும் பாத்துருக்கேன். நான் இல்லைன்னா சொல்லு, அதுதான் சொல்றாங்கல்ல, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் இப்படிதான் நோண்டுவானுங்க. அவனுக்கு மோட்டிவ் என்னன்னா 3வது ஒரு கட்சி வரக்கூடாது, அப்படியே வந்தான்னா கூட்டணியா இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு அடிமையா இருக்கணும். அவனுக்கு மோட்டிவ் அதான். நீங்க சாம்பிள் நான் சொல்றேன், பாமக இப்படிதான் அடிமையாக்குனானுங்க. அப்புறம் இந்த விசிகா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூட்டணி போட்டு கீழே உட்கார வச்சிருவானுங்க. 3வது ஒரு கட்சி வந்துச்சுன்னா அவனை பிஜேபின்னுவானுங்க. எடுத்து பாருங்க லிஸ்ட்ல. இன்னொன்னு ப்ரோ, இல்ல அது இருக்கட்டும், ஒரு டவுட். 200 ரூபாய் டிஎம்கேன்னு ஏதோ ஒண்ணு கலாய்ப்பாங்கல்ல, இந்த 200ல என்ன இது பெரிய கண்டென்ட்டா நீங்க எப்ப பார்த்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாநாடு கூட்டு போய் 200 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டை கொடுத்துட்டு வருவாங்க. 200 ரூபாய் கோட்டை இல்ல 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 அது கிடையாது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நாங்கெல்லாம் ஒன்றிய உறுப்பினர்களா இருக்கும்போது நாங்க ஒன்றிய உறுப்பினர்களா இருக்கும்போது அப்போ வந்து அந்த டிஎம்கே பர்சன்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க. அப்ப நாங்க வந்து டிஎம்கே எல்லாம் கிடையாது, நாங்க டோட்டலா எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு இருப்போம். அப்படிதான் என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு வந்து அந்த டிஎம்கே பர்சன்ட்ட 200 ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு ட்வீட் போடுறேன் அப்படின்னு சும்மா விளையாட்டா கலாய்ப்பானுங்க. அத வந்து அப்பையில இருந்து புடிச்சுக்கிட்டாங்க.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல ஒரு டீம் வந்து இல்ல இனிமேல் நாங்க டிஎம்கேக்கு ஆதரவா செயல்பட போகன்னு சொன்னோன்னே தான் நாங்களாம் பிரிஞ்சு தனியா வந்துட்டோம். அப்படிதான் வந்தது. நாங்கெல்லாம் இல்ல நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம், நாங்க வந்து காமனா நாங்க எல்லாத்தையும் அடி பண்ணதுக்கு அப்படியெல்லாம் முடியாது, டிஎம்கேக்கு தான் நீங்க செயல்படணும்னு சொல்லி இப்படிதான் வந்தது. அலெக்ஸ் இங்க பாரு, இங்க ஒரு மினிஸ்டர் பண்றது எக்கச்சக்கமான விஷயம் இருக்குடா. பாரு பொன்முடி வந்து மண்ணில் கொள்ளடிப்பான், ஓகேவா? செந்தில் பாலாஜி பாட்டில் சொல்லிடுறேன். பாட்டில்ல 10 ரூபா, அதை தாண்டி வந்து பாட்டில் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கலாம். அதுல ஒரு 5 ரூபா அடிப்பான் தயாரிக்கிற கம்பெனி. அது இல்லாம வந்து ஊர்ல இருக்க சில ரியல் எஸ்டேட்டு, லேண்ட் பிசினஸ், கோயில் ஆக்கிரமிப்பு இதெல்லாம் பார்த்து பாரு அவரு, ஓகேவா? அவங்க ஏரியால இதே சேகர் பாபா கம்பெனி சென்னையில அவரு வகைகிறான். என்னன்னு வச்சுக்கா, கோயில்ல வர ஒரு சில அமௌண்ட்ல சர்டன் அமௌண்ட்லாம் இவர் வந்து கோயில் நல திட்டங்களுக்கு ஒதுக்குற அமௌண்ட்ல இவர் வந்து கேக்குதா? கோயில் நலத்திட்டங்களுக்கு வருது பத்தி அமௌண்ட், அதெல்லாம் வந்து இவர் வந்து கோயில் அட்மாஸ்பியருக்கு செலவு பண்ணாம எடுத்து ஓரமா வச்சு போகல, ஓகேவா? நேற்றுக்கு பழனிக்கு வந்த காசுல எடுத்து செலவு பண்ணி வச்சுக்க பெருசா பண்ணிருக்காங்க கோயில், வரைக்கும் பண்ணவே இல்லைங்க, ஓகேவா? அது ஒண்ணு. அப்புறம் வந்து செலத்திட்டு வழக்கு இருக்கு பத்தியா, அதுல இருக்க சில பேர்லாம் வந்து இன்னி வரைக்கும் மறைச்சு தான் வச்சுட்டு இருக்கானுங்க சேர்ந்து, ஓகேவா? அவன் அது ஒண்ணு. இன்னொன்று வந்து சென்னையில வந்து 4000 கோடி, அந்த 4000 கோடியில ஃபர்ஸ்ட் பாதி பங்கு பிடிச்சது அவர் தான், ஓகேவா? ஓகேவா? ஏன்னா வந்து அந்த 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 இதுக்கு பத்தி அந்த பொண்ணு இருக்கு பத்தியா, பிரியாவா என்ன மேயர், அது வந்து இவங்க சொந்தக்கார பொண்ணு, ஓகேவா? சேகர் பாபுக்கு ஒண்ணு. இவங்களாம் பிரியா மேயர் இருக்குல்ல, அவங்க சொந்தக்கார பொண்ணு அது. ஆமா அவங்க சொந்தக்கார பொண்ணு. சென்னையில தண்ணி எங்க இருக்குன்னு கேட்டாங்களே அவங்க தானே ப்ரோ? சென்னையில தண்ணி எங்க இருக்கு, வீட்டுல இருக்கு, எங்க வீட்டுல ஐஸ் வாட்டர் இருக்குது, வந்து குடிச்சிட்டு போலாம். அவங்க சேகர் பாபு ஒரு சொந்தக்காரர், ஓகேவா? 2 பேரும் பாதி காசு பிரிச்சுப்பாங்க. அது ஒரு பக்கம் நடக்கும், ஓகேவா? நம்ம ஆள் துரைமுருகன் இருக்கு தெரியுமா, அவர் பெரிய பெரிய வேலை செய்யல, ஓகேவா? லைக் எப்படின்னு வச்சுக்கா, இந்த ரோடு போடுற கான்ட்ராக்ட்ல இருக்க பத்தியா, இந்த பக்கம் நேஷனல் ஹைவேஸ்ல போயிட்டு வேற எங்கேயும் போக மாட்டாப்புல. நேஷனல் ஹைவேஸ்ல வர காசுலாம் எடுத்து அவங்க பையனுக்கு எல்லாம் சேர்த்து இப்ப காலேஜ் கட்டி கொடுப்பாங்க, அவர் ஒரு இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் நிறைய வேலை பண்ணுவாங்க. இல்ல ஒரு டவுட், இவனுங்க பண்ற தப்பு போடுறதுக்கு ஒரு ஃபோல்டர் பத்தாது, ஒரு போனும் பத்தாது, ஒரு சிஸ்டம் வேணும். என்னடா இது? நானு மதன் ப்ரோ அப்புறம் இன்னும் 4-5 பேர் இருந்தோம். ஒரு ஸ்பேஸ் தண்டர் பேர்டு ஒருத்தன் போட்டிருந்தான் பேஜ்ல, அதுல